இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் செய்திக்கு இப்போ 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். தேவ ராஜ்யத்தினுடைய நீதி எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் முதல் பகுதியிலே ஒரு சின்ன முகவரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டதில் தேவ ராஜ்யத்தினுடைய நீதியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். காலையிலே ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்தோம். முதலாவது பாகம் யூடியூபில் அப்லோட் ஆகி கொண்டிருக்கிறது. அந்த ஞானஸ்தானத்தில் பார்த்தோம். அதன் பிறகு அதிலிருந்து பண ஆசை, மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானமாக, விசுவாசியர்கள் ஞானஸ்தானமாக, விசுவாசியர்கள் ஞானஸ்தானத்தில் முன்ன பின்ன வாழ்க்கை காணப்படும். ஆனால் மனம் திரும்பி எடுக்கிற பொழுது அந்த பண விஷயத்தில் நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக, பணத்தை ஜெயிக்கிறவர்களாக விட மனதை ஜெயிக்கிறவர்களாக, இதெல்லாம் காலையில் தியானித்தும் முதல் பகுதியில் இருக்கிறது. இப்பொழுது 2வது பகுதியில் 2 குறிப்புகள் முக்கியமான காரியம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ ராஜ்யத்தின் நீதிகளில் 3 தான் நம்ம எடுத்து தியானிக்கிறோம். நிறைய இருக்கிறது. இந்த நாளில் 3 காலையில் ஒரு காரியமே அவ்வளோ ஆழமாக நம்ம போய் பார்க்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது 2 காரியத்தை நம்ம பார்க்கணும். இப்பொழுது ஆதியாகமம் 20:4 வாசிக்கிறோம். அதில் என்ன சொல்லப்படுகிறது? அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல என்ன இந்த சம்பவம் என்று உங்களுக்கு தெரியும். சாராள் எப்படியோ அவளுடைய அரண்மனைக்கு சிறைபிடிக்கப்பட்டு விடுகிறாள். எதனால் என்று கேட்டால், இந்த அபிமெலேக்கு அந்த தேசத்தை ஆண்டு வந்த மனுஷன், அந்த பட்டணத்திலே அந்த தேசத்திலே ஒரு அந்நியனாக இந்த ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் போய் குடியேறுகிறாங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படியும் தேவனுடைய வார்த்தையின்படியும். ஒரு பார்க்கிறதுக்கு இது ஒரு அந்நிய தோல், ஃபாரின் ஸ்கின். எல்லாருக்கும் இப்போது நம்ம தெரியல, நம்மளை போல தமிழர்கள் இருக்கிற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம், ஒரு உடல் பக்குவம், ஒரு உடல் கூறுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. உணவு உடை எல்லாம் மாற்றம் இருக்கும். உணவு எப்படி, அது பொறுத்து தான் உடல் இருக்கும். நமக்கு எல்லாம் வயிறு உள்ளே இருக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க. எப்படி அவர்கள் மட்டும் அப்படி இருக்கிறாங்கன்னு அந்த நாட்டுக்கு போகிற பொழுது பார்த்தேன். என்னடா எல்லாம் ஹோட்டலில் போய் உட்காந்தாலே ஸ்மால் சைஸ் சேர் தான் இருக்குது. எனக்கு பசி, ஆனால் உட்காரத்துக்கு சேர் இல்லை. அதாவது சேர் இல்லைன்னா எல்லாம் சின்ன சின்ன வட்டமாக இருக்கும். ஸ்டூலெல்லாம் உட்காந்துக்குதுங்க. நம்ம பதார்த்தம் தட்டு தான் அவங்க மெயின் கோர்ஸ் மீலாக வச்சு சாப்பிட்றோம். நம்ம அது மாதிரி 4 தட்டு தின்றோங்க. பதார்த்த தட்டு தெரியும் இல்லையா, சைட் டிஷ் பிளேட்டு, அதுதான் அங்கே மெயின் கோர்ஸ் மீல். அப்போ பார்த்தீங்க, கப்பில் சோறு, பவுலில் ஒண்டி சூப்பு ஒண்டி, ஒரு ஜோடத்தில் ஃபுல்லாக சூப், பெரிய வாளியில் எடுத்து சூப்பை வச்சுடுறாங்க. அதாவது உடல் அப்படி இருப்பதுக்கான காரணம் அவருடைய உணவு கலாச்சாரம் வேறு. அப்போ உடல் பார்த்தீங்கன்னாக்கா 80 வயசு கூட அவங்க பார்த்தீங்கன்னா 50 வயசு மாதிரி இருக்கும். 50 வயசுல பார்த்தீங்கன்னா 35 வயசு மாதிரி இருக்கும். 35க்கும் 30 வயசு மாதிரி இருக்கும். மெயினாக அந்த கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இந்த நாட்டுக்கு, இந்த சீதோஷனுக்கு ஓகே. அதே மாதிரி துபாயிலையும் ஓகே. இங்கெல்லாம் நல்ல அடித்து புசிக்கிற ஏரியா. ரைஸ் நிறைய கும்பமாக மலையாக கொட்டி சாப்பிட்றோம். ஆனால் சில நாடுகள்லாம் அது அநீதியாகவே பார்ப்பாங்க. வெந்து சாப்பிட்றதே பாவமாக பார்ப்பாங்க. ரைஸ் அரைவேக்காடில் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சில இறைச்சிகள்லாம் அரைவேக்காடில் சாப்பிடுவாங்க. சிலதுலாம் முழு வேக்காடில் சாப்பிடுவாங்க. சிலது வேக வச்சு சாப்பிடுவாங்க. சிலது பொரிச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உணவை பொறுத்து தான் உடல். அதே போல் 24 மணி நேரம் வெளியில் சாப்பிட்டாலும் சில நாடுகளில் அந்த சிற்றுண்டி சாலை அவ்வளோ அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும். கண்ணியமாக உங்களுக்கு உடலில் எந்த பாதிப்பும் வராது. ஒரு வீட்டில் அந்த நாட்டில் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ பார்த்தா, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்ட்ரு 1.5 வருஷம் வருது. ஒரு சிலிண்ட்ரு சமைச்சா தானே, மாற்றி ஆகணுன்றதுக்காக மாத்திரம். இப்போ 3/4 சிலிண்டர் அப்படியே கொடுத்துட்றாங்க. மாற்றணும் 1.5 வருஷம் மினிமம், அதுக்குள்ளே மாற்றி ஆகணும். நம்ம 1.5 மாதத்தில் 3 சிலிண்டர் காலி பண்ணுற ஆளுங்க. சபைக்கு சமைக்கிற நாங்கள் மட்டும் இல்லை, நல்லா வளமாக சாப்பிட்றோம். நிறைய ஜனங்க இருக்கிறப்போ ஒரு 5 பேர் 6 பேர் அப்படி இறங்கி சாப்பிட்ற ஜனங்க நல்லா வெயிட்டாக சாப்பிட்றாங்க. 2 சிலிண்டராக தான், 1.5 சிலிண்டர் தான். ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு சிலிண்டரு, அதில் 3/4 சிலிண்டர் கொடுத்து விட்றாங்க. ஏன் நான் சொல்லலாம், வெளில சாப்பிட்றாங்க. சரி, குக் பண்ணி சாப்பிட்டு வெளில சாப்பிட சீப்புன்றாங்க. கலாச்சாரம், உணவு கலாச்சாரம். அந்த உடலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெலிந்த தேகமாக இருக்கும். விசுக்குன்னு நடப்பாங்க, போவாங்க, எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். ஆனாலும் அவங்க இங்கே மரணங்கள்லாம் நிகழ்து இல்லைன்னு சொல்ல, சைஸ் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தா சில தோட்டத்தை பார்த்து சொல்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுது, பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், கல்யாணம் ஆனவன், அந்த மாதிரி இருப்பாங்க. இது பார்த்தா இது மாதிரி ஒரு தோற்றமும் அப்படி இருக்குது. நான் நிறைய வாட்டி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஒரு வீட்டில் ஒரு ஆண் பெண் இருக்கிறப்போ வயசு இல்லையா, அதெல்லாம் கேட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்படியும் யோசித்து பார்க்கணும்.
அது தோட்டத்தில் பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரி இருக்கும். நிறைய பெண்கள் அப்படி தெரிஞ்சிருக்காங்க, என் கண்ணுக்கே தெரியாங்க, இந்தியாவிலே இருக்காங்க அந்த மாதிரி. நார்த்லாம் போயிட்டாக்கா எது அம்மா எது பொண்ணு தெரியாது, எது கல்யாணம் ஆச்சு தெரியாது, எது கல்யாணம் ஆகலன்னு தெரியல, எது பேரமேத்திட்டுன்னு தெரியாது. சுடிதார் போகிறது பாவம் இல்லை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஃபுட்டு, அங்கேயும் ஃபுட்டு வேறு கல்ச்சர். ஆகையால் உங்களுக்கு இங்கே நம்ப வேண்டி தான் 3 டைம் ரைஸு, சாம்பார், ரசம், தயிர்ன்ட்டு அதோட ஏற கட்டிடுறோம். இப்போ சில நார்த் இந்தியன் தாலியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாட்டில் முதல்ல 2 சப்பாத்தி வச்சிடுறேன், அப்புறம் சோறை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக, அப்புறம் ஸ்வீட், அப்புறம் தயிர், அது வேறு மாதிரி. அது நம்மளுக்கு அந்த சப்பாத்தி தனியாக எடுத்து வச்சுட்டு முதல்ல சப்பாத்தி நம்ம அப்புறம் கூட சாப்பிட்லாம், பிளாஸ்டிக் கவரில் போட்டு கூட வந்துடலாம் பார்சல் பண்ணி. சொல்கிறேன் நான், ஒருத்தர் ஒரு மாதிரி நல்லா இறங்கி தட்டு ஃபுல்லாக அதை உறிஞ்சி குடிச்சு சாப்பிட்டு பிசைஞ்சு அப்படி வளர்ந்தவங்க இல்லையா. அதனால் நம்ம சைஸ் இப்படி தான் இருக்கும், குண்டா ஒல்லி அப்படி சொல்லு, உடல் வாகு சொல்லும். அப்படி இருக்க பொழுது இந்த அபிமெலேக்கு இந்த வேற்று தேசத்துலேருந்து வந்த இந்த நபரை பார்த்ததும் ஈர்க்கப்படுகிறான் ஒன்று. 2வது, இவன் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான். சரி, இது நல்லா பொம்பளை அழகாக இருக்குது, இந்த பெண் அழகாக இருக்கிறா, போய் கேட்டால் டக்குன்னு அவங்க சகோதரின்னு சொன்னோம், ஒன்றும் பழ நழி பாலில் விழுந்து அது நழி வாயில் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, எல்லா ரூட்டும் கிளியர், அண்ணன் தான் இருக்கான், சரி கூட்டுப்பா. இது பொண்டாட்டின்னு தெரியாது, ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவின்னு தெரியாது, அந்த வேறு யாருமே கிடையாது. நான் நிறைய விதத்தில் யோசிச்சுப்பேன், ஆபிரகாம் பொய் சொன்னாரா, ஆபிரகாம் பேசலாமா அப்படியெல்லாம் அப்படின்னா. இப்போ ஒரு தெருவில் புதுசாக நான் இந்த மாதிரி நாட்டில் போய் மாட்டியிருக்கேன்னா தனியாக போயிருக்கேன். அங்கே அந்த இடத்துல போகிறப்பவே கொஞ்சம் பயமாக இருக்கும். எல்லாமே உருதுல எழுதியிருக்கு, அதாவது அரபிக்கில் எழுதியிருக்கு. ஹிந்தியில் எழுதினாலே நம்மளுக்கு வராது, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் கேட்கும். சரி, தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ்லேயாவது கேட்கணும். எல்லாமே பீச்சை கை பக்கம்தான், இடத்துக்கு அப்புறம் பழக்கம். அது எதில் ஏறாலும் இடது புறத்தில் தான் நடக்குது, வலது புறமே கிடையாது. டிராஃபிக்லேருந்து எல்லாமே. யாரும் வழி கேட்டாலும் பயமாக இருக்குது. டாக்ஸினாக்கா எல்லாம் ஹைவேஸ் ட்ராவலாக இருக்குது. இப்போ நம்ம ஹைவேஸ் பார்க்குறீங்க இல்லையா, அது மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் விட்டானா என்ன பண்ணுறதுன்னு வேறு சொல்லி விட்டாங்க. பார்த்து போங்க, பாஷை தெரியாது. அவன் பெங்காலியில் பேசுகிறான், பங்களாதேஷ் பாஷை பேசுகிறான், நேபாள் பாஷை பேசுகிறான். இந்த வெளிநாட்டில் வந்தவங்க கார் ஓட்டிகள் இருக்காங்க, அந்த நாட்டில் இருக்கிறவங்களும் அதை செய்ய மாட்டாங்க. நமக்கு ஹிந்தியும் வராது, இங்கிலீஷ் வரணும், இங்கிலீஷ் அவனுக்கு புரியல. முன்னாடி இறக்கி விட்டான். நான் பக்கத்தூரில் போனோம், நான் இருக்கிற குடியிருப்பு பக்கத்தூர். முன்னாடி தெருவில் இறக்கி விட்டு ஜாவுன்ட்டான். நானும் காசு கொடுத்து இறங்கிட்டேன், தெரியல வழி. அதில் பக்கத்தெருவுக்கு பதில் எல்லா தெருவும் சுற்றி கடைசியாக பக்கத்தெருவுக்குள்ளே வந்தேன். ஒரு நாய் ஒன்று இருக்கும் அந்த தெருவில், அதுதான் அடையாளம். அது அன்றைக்கி தூங்கி இருந்தது. நாயை தேடி 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 பார்த்தா அப்போ தான் அந்த நாய் ஒரு நாயினுடைய தோற்றம், அதான் அடையாளம் நம்ம தெருவில். அந்த நாய் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லா தெருவு பலகையும் அவங்க லாங்குவேஜில் எழுதியிருக்கும். நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் பார்த்தா நம்பரும் அவங்க நம்பரில் இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்லேயே இருக்குது நம்பர், நம்ம யூஸில் இல்லை. அது இங்கிலீஷ் நம்பர், நம்ம ரோமன் ஆல்ஃபபெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், நியூமெரிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அங்கே ரோமன் நியூமெரிக்கல்ஸ் இல்லாமல், ஆல்ஃபா நியூமெரிக்கல்ஸும் இல்லாமல் அவங்க அரேபியா இதில் இருக்குது. சுத்தமாக விலகலை. அவங்க நம்மளோட படிப்பில் கம்மி. ஆனால் அன்றைக்கிற சுச்சுவேஷன் பார்த்தாக்கா நான் கை நாட்டு மாதிரி ஆகிட்டேன். ஒரு இடமும் தெரில, இங்கே நல்லது கேட்டது தெரியல. யாரும் கூப்பிட்டு கேட்டால் ஒன்றும் பங்களாவாக இருக்குது. பெல் அடித்தா வெளில வரத்துக்குள்ளே என்னை பிடிச்சி அடிச்சிடுவான். அதாவது ஒரு வீடு 2.5 கிரவுண்டு. அவன் அரண்மனையிலேருந்து இறங்கி கேட்டுக்கிட்ட வரத்துக்கு ஒரு கிரவுண்டு தாண்டி வரணும், 60 அடி தாண்டி வரணும். யார்கிட்டயாவது போய் பெல் அடிச்சு கேளான்னு பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய காம்பவுண்ட் சுவர், பெரிய பெரிய கதவு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படி போய் கேளான்னு பார்த்தாக்கா அந்த ஜன்னல் வழியாக இருக்குது, அந்த கிரில் இருக்குது. கிரில்லில் போய் பார்த்தா சிறுத்தை வீட்டில் வளர்க்குறான். யாரோ வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அழகாக ஓடி வரார். நம்ம எதை பார்த்தோம், நம்ம நாயை தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். பார்த்தா அந்த ஜாலியில் என் முகத்தை பார்க்குது, அது ஹுருன்னு அது உருமுது. யார்கிட்ட அட்ரஸ் கேட்பீங்க, நம்ம டிக்கெட் வாங்குற மாதிரி ஆகிட்டோம். அதை பார்த்தோம். சரி, அப்படியே தேடி தலாவி 1 மணி நேரம் நடந்து எல்லா தெருவும் பார்த்து கடைசியில் நான் அடையாளம் வச்சுட்டு நாய் எழுந்துச்சு, தூக்கி இந்த நாய் எழுந்துச்சு. அப்போனால் நான் கண்டுபிடிச்சேன், உடனே இங்கே தான் சுற்றி இருக்கிறோம், பக்கத்தில் தான். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வெளிநாடுகளில் எந்த இது அறிமுகம் இல்லாத போய் இந்த ஊழியம் செய்கிறப்பெல்லாம் இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். அதனால் அந்த மாதிரி இந்த மனுஷன் போயிடறோன்னா யார்கிட்டையுமே பேசவும் முடியாது. லாங்குவேஜ் ப்ராப்ளம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறு, கலர் மெயினாக காண்டி கொடுத்துரும். அங்கே யார்கிட்டயா போய் கேட்டாலே இது ஆஃப்ரிக்கன்னுவாங்க, நம்மளை ரொம்ப தமிழ் ஆளுங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன்னுவாங்க. இன்டர்நேஷ்னல் பார்த்தா அது, இங்கே பார்த்தா நம்மளை தெரியும் என்ன சொல்லுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி கலர், அங்கே எல்லாருமே ஒரே கலரு, எல்லோரும் ஒன்று போல் இருக்கும், நேரம் ஒன்று போல் ட்ரெஸ்ஸும் இருக்கும்.
நம்ம அதை பார்த்தா நம்ம ஊர் பொம்பளைங்க நைட்டி போடுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஃபுல் ஹேண்ட் நைட்டி போட்டால் எப்படி இருக்கும்? அப்புறம் அங்கே எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி எனக்கு 2 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் நான் போட்டு சுற்றிருந்துருக்கேன். மிகப்பெரிய ஒரு பாதிரியாராகவே நினச்சாங்க. அது அந்த நாட்டினோட ட்ரெஸ். அது தலைமை போதக தலைமை பாதிரியார் போல் இருக்கணும். அது அவ்வளோ நல்லா அந்த மாதிரி ஒரு உடை உடுத்தினாலும் முகம் காமிச்சு கொடுத்துரும். அவங்க ஒரு வார்த்தை எப்படி இருக்கீங்கன்னு அவங்க லாங்குவேஜில் கேட்டாலும் அது காமிச்சு கொடுத்துரும். இதெல்லாம் நீங்கள் நடிக்கலாம் முடியாது. இங்கே இப்படி இருக்க பொழுது திடீர்னு நாகரிகம் தெரியாது, அடிக்க வராங்களான்னு தெரியாது, கோவம் வருமானு தெரியாது. அவங்க திடீர்னு எல்லாம் படையோடு வந்து யார் இதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் பார்த்து பயந்துட்டு சொல்லிட்டாரு, என் சகோதரி. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டார், இவன் வேறு கண்ணத்தில் உள்ளே வரான், இவள் நிமித்தம் நம்மளை கொண்டுருவாங்கன்னு சொல்லிடுறாரு. கொண்டு போயிடுறான். அவன் கல்யாண மைண்ட் செட்டில் இருக்கிறான், புது மாப்பிள்ளை மாதிரி. கொண்டு போய் அதை வச்சுட்டு அந்த அரண்மனையில் இருக்கு. கர்த்தர் எழுந்தருள்றார். அப்போ தான் சொல்கிறான், ஆண்டவரே நான் உத்தம எத்தோடு செய்தேன். கல்யாணம் பண்ணின்னு தான் நினச்சேன், வேறு ஒன்றும் நான் நினைக்கல. அவன் சொல்லிட்டான். ஒன்று ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, எனக்கு சத்தியமாக தெரியாது இவன் மனைவின்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறதுனால வேற்று ஜனங்க, இவங்க வேற்று தேசத்தை சேர்ந்தவங்க. ஏன் இருக்கக்கூடாது அண்ணன் தங்கச்சியா? இப்போ நம்பூராக இருந்தால் நம்ம நம்ப மாட்டோம். வெளியூரில் இருந்தால் ஒரு வேளை அவங்க கல்ச்சர் போல்து. சரி தங்கச்சின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு ரூட்டு கிளியர். சரி அந்த மாதிரி எல்லாம் யோசித்து தான் கொண்டு வந்தது. ஆனால் அவளை தொடவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இதுதான் நடக்கும். அசம்பாவிதங்கள் ராஜ்யத்தின் நீதிக்கு விதத்தை போகிறதுனாக்கா ஃபஸ்ட்டு இந்த சம்பவம் தான் நடைபெறும். அரங்கேற்றம் முதல்ல சரீரம் தீட்டுப்பட ஆரம்பிக்கும். இந்த ராஜ்யத்தின் நீதிக்கு தூரமாகிற காரியம் என்று சொல்ல வருகிறது. தேவனை அறியாதவன் எல்லாம் சரி, இந்த உடல் உறவு என்பதில் மிகவும் ராஜ்யம் பார்த்து கொண்டிருக்கும். ஒரு மனுஷனுடைய சரீர சுகவீனத்துக்கு மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவன் அல்ல. ராஜ்யத்தின் புத்திரர்கள் உங்கள் சரீரத்தை நீங்கள் காத்து கொள்ள தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது ரொம்ப எளிதில் மாசுபடக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் இந்த இடம்தான். இதெல்லாம் பெரும்பான்மையானவர் பாதிக்கப்பட்டுருவாங்க. சில பேருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, சில பேர் சந்தர்ப்பத்தை உருவாக்கும், சில பேர் சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் காரணம் காமிச்சு இந்த காரியத்துக்குள்ளே போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு வெளியில் நடக்கிற காரியம் சொல்கிறேன். ஆனால் இந்த மனுஷன் நாட்டை ஆள்றவன், அவன் வீட்டில் தான் ஆவரகம் வெள்ளையரு நான் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லலாம். அது ஒரு முறைப்படி கல்யாணம் செய்யணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் அரண்மனையில் வச்சு அவளுக்கு தேவையான எல்லா பணிவிடைக்காரெலாம் வச்சு சூழலை காக்குறாங்க, காவல் காக்குறாங்க. அதாவது ராஜரீகமாக போயிடுச்சு. இந்த அம்மா புது பெண்ணா பார்க்குது. எது 89 வயசு கேள்வி, இது நமக்கு தெரியும். டேட் ஆஃப் பர்த் பார்த்தா எங்கேயோ இருக்குது. என்னத்தை கண்டா அந்த 89 வயசு கேள்விக்கு நானும் நிறைய வாட்டி நினச்சி பார்த்துருக்கேன். சரி ஏதோ கண்டுட்டான், கேள்வின்னு தெரியாது. ஆனால் அது கலரு. இப்போ நம்ம ஆட்கள் ப்ரௌன் டை அடிக்கிறாங்க. இது நேச்சுரலாகவே ப்ரௌன் ஹேர் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? நீ ப்ரௌன் டை அடிக்கிற, மூச்சுக்கு என்ன பண்ணுவேன்? முகரூபம் காட்டி கொடுத்தது இல்லையா? சரி கருப்பாக இருக்கிறவங்களும் ப்ரௌன் டை அடிக்கிறான், அவன் வெள்ளையாக இருக்கிறான். பிறப்பால் அந்த ஹேர் கலரே அதான். இப்போ அந்த மாதிரி சில விஷயம் தெரியல. சரி கொண்டு போய் அவளை அவங்க நவநாகரிகத்தின்படி, அந்த நாட்டின் நாகரிகத்தின்படி திருமணத்துக்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. கர்த்தர் சொப்பனத்தில் எழுந்தருளுகிறார். அப்போ தான் இவன் நேரே கர்த்தரிடத்துல பேசுகிறான். ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரா? நான் உத்தம இருத்தோடு இதை செய்தேன். நான் ஏதோ அடிச்சு பிடிச்சி அந்த பதவி அந்த பராக்கிரமம் எல்லாம் பயந்துருக்கலாம். இப்போ அபிமேலேக்கை பார்த்து ஆபிரகாம் பயந்துருக்கலாம். என்னை பயமுறுத்தியெல்லாம் நான் கேட்கல. நான் என் பரிவாரத்தோடு போய் இறங்கணுன்னு எல்லாருக்குமே பயம் வரும். அவங்க வீட்டில் திடீர்னு ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே 2 ஜீப் ஃபுல்லாக போலீஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு அந்த உடுப்பு, அந்த ஆடு சவுண்டு திட்டத்திட்ட நான் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிடுவான். அவன் டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணுவான். நடைமுறையை சொல்கிறேன். அந்த மாதிரி நான் உத்தம எரித்தோடு செய்கிறேன், நான் எதையுமே அநீதியாக செய்யலை, நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரா? செய்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முறைப்படி போய் பொண்ணை கேட்டு சகோதரினால திருமணம் ஃபிக்ஸ் ஆகி கொண்டு வந்தாச்சு. நமக்கு விஷயம் ஃபுல்லாக தெரியும். நம்ம 12வது இடத்துல ஃபாலோ பண்ணுறோம் ஆபிரகாமே, அது தெரியுது. இவன் 20வது அதிகாரத்தில் தான் இந்த ஆள் முளைக்கிறான். முதலே ஏற்கனவே பார்வோன்கிட்ட இந்த பிரச்சனை ஆச்சு. மகாவாதை கொடுத்து கற்று கொண்டு வரார். எதுவுமே ஆபிரகாம் எஃபர்ட் எடுக்கணும்னு இல்லை. அவர் அது ஒரு ஆங்கிளில் அது போயின்னு இருக்கு. நான் இதெல்லாம் பேசியிருக்கேன். இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஆயிடுச்சு. முன்னே நடந்தது போலவே இங்கே நடக்குது. தேசாந்திரியாக போகிறோம். நான் பாதுகாப்பு என்பது கர்த்தர் தான் பாதுகாப்புன்னு சொல்ல வரேன் நான். ஆனால் இந்த சைட் பார்த்தா இவன் தீர்க்கதரிசி, அந்த மனுஷன் ஒரு நீதி செய்கிற மனுஷனாக அங்கே காணப்படுகிறான். அவன் நேராகவே கர்த்தரிட சொல்கிறான், நீதி செய்கிற ஜனங்களை அழிப்பிறோன்னு கேட்குறப்ப அவன் ரொம்ப ஒயிட் ஆர்ட்டாக இருக்கான். பால் மனசு, அப்படி தான் சொல்லணும்.
ஒரு பெண் வேட்டைக்காரன், பெண் திருடன் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் கல்யாணமாக நினச்சேன். வேறொரு மனைவி எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் இங்கே சொல்கிறது அவளை சேராதிருந்தான். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சேராதிருந்தால் நம்ம இந்த மாதிரி பேசலாம். சேர்ந்துட்டோன்னா நம்ம அநீதிக்காரமாக மாறிடும். சேராது இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்யம் நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. அது தெரிஞ்சுக்கோ, ஆண்டவரே நான் நீதிமான்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் பாவி, நம்ம என்ன சொல்கிறோன்னா கர்த்தரை இறக்குவாருன்னு நினச்சி நம்ம சொல்கிறோம், நான் பாவியாக என் மீது கிருபையாயிரும்னு சொல்கிறது. இது நம்மளுடைய ப்ராக்டிஸ். இது எல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது ராஜ்யத்தில். நீதிமானே நீதியே நீதி ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ. ராஜ்யத்தை நீதி இது அப்படி போனால் அப்படி கரைப்படுத்துகிற இடம் இது. இப்போ கல்லூரிக்கு போனால் இது ஒரு சந்தர்ப்பத்தை 2 தரத்த ஆளுகளும் இரு பலரும் தேடிக்கொண்டிருப்பாங்க. பிசாசு அப்படி இயக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ 14ஆம் தேதி இதுதான். இது நேரே நான் சொல்கிறேன், அது வேறு வழியில் வரும். இந்த அன்புன்றது, அது வம்புன்றது அதெல்லாம் இல்லை. நேராக இது சந்தர்ப்பத்தை தேடுவாங்க. ஒன்று சூழ்நிலையை காரணம் காட்டும், இன்னும் ஒரு சந்தர்ப்பவாதமான ஜனங்களும் இருப்பாங்க. இது 2 மிக்ஸ் ஆகும். இதுதான் திருமணத்துக்கு பிறகு வர கிளாஷே இங்கே தான் தெரிய வரும். எதனால இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தா, இது ஒரு சந்தர்ப்பவாதியாக இந்த மனுஷன் காணப்பட்டான், இந்த மனுஷி காணப்பட்டா. அந்த நேரத்தில் எனக்கு தெரியல, அந்த காலம் பருவம் எனக்கு தெரியல. எல்லாம் லேட்டராக ரிப்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ எவ்வளோ பேர் சொன்னாங்க, நான் கேட்கல. சிலது அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அதெல்லாம் வேணாம், நடந்து போச்சு, புது மனுஷன் புது வாழ்க்கை அப்படிங்கேருந்து ஆரம்பிக்கும். மறுபடியும் ஏன் போய் அதை திங்க் பண்ணணும்? அப்போ சத்தியம் தெரில, ஏன் ஆண்டவர் தெரில, கடைசியாக ஒரே வார்த்தையாக சொல்லுவோம், உங்களை தெரியல. தெரிஞ்சிருந்தால் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தா சத்தியமாக கல்யாணம் ஆகிருக்காது. உலகமே சேர்ந்து வந்தாலும் இந்த கல்யாணம் நடந்திருக்காது. ஒரு ஜெபம் போதும். சத்தியம் விடுதலை தருன்றதுக்கு சொல்ல வரேன். சரி, இது மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்குது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேராது இருக்கிறீங்களா? அவுட் சைட் த கோர்ட்ஸ் ஆஃப் மேரேஜ். விருப்பம்தான், பராக்கிரமம் இருக்குது, அரண்மனை இருக்குது, ஆட்சி இருக்குது, அதிகாரம் எல்லாம் இருக்குது. சேரத்துக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி செய்யாத அட்டூழியங்கள் இல்லை என்று நிறைய நம்ம பார்க்குறோம். விளம்பரங்களில், நிறைய திரைப்படங்களில், நாடகங்களில், ஊடகங்களில். அது கற்பனை எடுக்கிறது திரைப்படம். நடைமுறையாகவே நடக்கிற எவ்வளோ செய்திகள் நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரி இப்படி பண்ணிட்டோம். வாதியார் இடத்துல, ஆசிரியர் இடத்துல பிள்ளைகளை அனுப்புகிறதுக்கு அச்சப்படுகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அடித்து நொறுக்கின ஆசிரியர்கள் எப்போ அடிக்காதுன்னு சொன்னியோ அணைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ தீபமாக அணிஞ்சு போதா எவ்வளோ பார்க்குறோம். இது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதுனால, அது ப்ரைவேட் ஸ்கூல் டாச்சராக இருந்தாலும் சரி, அது என்னமோ அவன் நினச்சிட்டான், அந்த சம்பவத்தை நிறுத்திடும். இந்த நினைவுகளே இங்கே பரிசுத்தமாக இருந்தால் தான் இது சேராமல் இருக்க முடியும். ஒரு நாள் பொறுத்துக்கலாம். திருமணத்துக்கு ஏன் முன்னாடி போனேன்? என்ன சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானே இது. இது என்ன யாருக்கு தெரிய போகுது? சம்மந்தப்பட்டவங்களாம் தெரியும். ஆகையால் அந்த வார்த்தை இந்த நாளில் என்னை தொட்டுச்சு. ஆகையால் பேசுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும்னு சொல்லணும் இல்லையா? சூழ்நிலை. நீ எல்லாம் பேசக்கூடாது இந்த டாப்பிக்கு, இதை பற்றி நீ எல்லாம் இது பண்ணக்கூடாது சொல்கிறாங்க இல்லையா? ஆகையால் அவன்கிட்ட அந்த நீதி ராஜ்யம் பகுதி சேரலை. சந்தர்ப்பம் இருந்து சேரலை. சந்தர்ப்பம் இருந்து சேராதனால தான் யோசேப்பு ராஜ்யம் முத்தரித்தது அதிகாரியா. ஜபம் காக்குதுன்றத மறந்துடுங்க. அது பேஸ், அது அடிப்படை, அசிபா. அது இல்லாமல் கட்டடம் இல்லை, அது இல்லாமல் மாளிகை. அதனால் அதெல்லாம் நம்ம மறுதளிச்செல்லாம் ராஜ்யம் சொல்ல. ஆனால் ஜபம் ஒண்டி சுற்றி கொண்டு வரக்கூடாது. கிரியைகள் என்ன? பரலோகம் கிரியை பார்க்குது. அவள் இழுக்கிறா, அவள் எல்லா அட்மாஸ்பியரையும் சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாரும் அனுப்பிச்சிட்டா. வீட்டில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அவன் ஆயத்தம் பண்ணிட்டான். இங்கே தாவீது இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா, தாவீது போத்திபாருடைய மனைவியினுடைய ஆவி இவருக்குள்ளே இருக்குது. பரிசுத்தா பெற்ற மனுஷன். யாரா இங்கே அப்போ அவளை கூப்பிட்டுவாடா, ராஜா கூப்பிட்றாரு. பத்சேபால் சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ யுத்தத்துக்கே போனால் கூட இந்த மனுஷன் யுத்தத்துக்கு போயிட்டு இதை செஞ்சுருப்பான். பிரசங்கம் அப்படி சொல்லும், யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் இங்கே இருந்தான். அது பிரசங்கம். மனசுக்குள்ளே இருக்குல்ல. நீ துபாயில் இரு, நீங்கள் அதை பாலைவனத்தில் இருங்க, நீங்கள் சோலைவனத்தில் இருங்க, நீங்கள் பங்களாவில் இருங்க, இல்லை கூரையில் இருங்க, பாவம் எங்கே வேணால் பிரவேசிக்கும். மனம் கரைப்பட்டுடுச்சு. மெயினாக மனம் திங்க் பண்ணிச்சு, இந்த கல்யாணம் நம்மளுக்கு தெரியாமல் நடந்த ஒரு அரங்கேற்றம், நம்ம மோசம் போயிட்டோம். அப்போ சிறகடிக்கும். உங்களுக்கு என்னது? தவறுகளுக்கு நேராக போகிறதுக்கு தான் பிசாசனுடைய வஞ்சகம். அது இருக்கிற திருமணத்தை, பரிசுத்தமான ஒரு சமூகத்தில் அந்த திருமணத்தை நம்ம கொச்சைப்படுத்தி, நம்ம அசிங்கப்படுத்தி, நம்ம திருமணத்தை நாமளே அவமானப்படுத்தி கொள்கிறோம்.
எவனும் சூனியெல்லாம் வைக்க வேண்டியது. நம்ம சொந்த நினைவுகளே நம்மளை என்ன நடத்தணும் சிறுமைப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த துணை எனக்கு வந்து அருவருப்பானதாக இருக்குது. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பான், இல்லை அந்த அம்மா நல்ல தாயாக இருக்கும், எல்லாருக்கும் நல்ல சகோதரியாக இருக்கும். புருஷன் வரப்போ அவ்வளோதான், அது கோபக்காரனே ஸ்ரீயாக மாறிடும். அதே மாதிரி தான் புருஷனும். மனைவி கிட்ட மட்டும்தான் அவன் மூர்க்கனாக இருப்பான், முரட்டனாக இருப்பான், பிடிக்காத ஒரு தோற்றம் இருக்கும். மற்ற எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கும். உலகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடைமுறையில் அனுபவத்தில் பார்த்து. இது எல்லாத்துக்கான காரணம் என்னென்னா, உள்ளே வந்து ஒரு இந்த மனசை அவளை தேடி போகிறதுக்கான காரணம் என்ன? அபிமெலேக் அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது வெளிப்புறமான பிரசங்கங்களில் சொல்லும். அவள் அழகாக இருந்தால் தோல் இது அது உடை பாவனை எல்லாம் நம்ம சொல்கிறோம். அவன் மனசுக்குள்ளே ஒரு தனிமை இருந்தது. நம்ம இவனை திருமணம் செய்யலாம். ஒருவேளை நிறைய பெண்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், மனையாட்டியாவோ மனைவியாவோ. இவளை தேர்ந்தெடுப்பதுக்கு ஒரு இடம் மனசுக்குள்ளே ஒரு கேப் இருந்துன்னே இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். இன்றைக்கி அதே வாழ்க்கை தான் இன்றைக்கி விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிறது. எப்படி ஆச்சு திருமணம், எப்படியோ ஆச்சு, தெரியாமல் ஆச்சு, தெரிஞ்சாச்சு, மெச்சூரிட்டி ஆச்சு, மெச்சூரிட்டியில் இல்லாமல் ஆச்சு, இதனா சைல்டு மேரேஜாக அது ஆசைப்பட்டு லவ் பண்ணுறது, அப்புறம் கல்யாணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. இப்போது மனசு அலப்பாய ஆரம்பிக்கும். ஒரு புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம கட்டணங்கள் கட்டணும், பில்ஸு, அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தையும் நம்ம பார்க்கணும், பொருளாதாரத்தையும் நம்ம பார்த்துக்கொள்கிறோம். பெண்ணும் ஆணும் சொல்கிறோம். இப்போ ஃபைனான்ஸு நீங்கள் வந்துட்டீங்க, ஃபைனான்ஷியலி வந்துட்டீங்க, பில்ஸ் எல்லாம் நீங்களே பே பண்ணுறீங்க. இப்போ பட்ஜெட்டுக்கு வெளியில் போகுது. இப்போ அந்த அம்மா கொடுத்து நீங்கள் குடும்ப நடத்தலை, நீங்கள் ஒரு அபிமெலேக். பட்ஜெட்டுக்கு வெளில வாழ்கிற ஃபேமிலி இது. அதாவது பட்ஜெட் போட்டு வாழ்கிறது என்னென்னா, நீ கொஞ்சம் எடுத்துன்னு வா, உன் சம்பாதித்த கொஞ்சம் கொடு, ஏன் சம்பாதித்து கொடு. தப்பான பட்ஜெட் சொல்கிறேன் நான். இது மொத்தமும் எட்டுமே இந்த கட்டிடங்களில் போட்டுருவாங்க. அப்போது ஒரு நாள் அவள் லீவ் எடுத்தாள்னா டக்குன்னு அடிவாங்க, கணக்கு வராது. அந்த சம்பளம் பிடிச்சிட்டானாக்கா ஒரு நாள் விடுப்பு எடுத்தால் அந்த சம்பளம் குறையப்பட்டுச்சுன்னா அந்த மாதே பெரிய துண்டு விடும். அவ்வளோ நெருக்கி போடுவாங்க பட்ஜெட். அது போய் புருஷன் பொண்டாட்டி எப்போவுமே 5 நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, 5 நாள் சத்தியமாக சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஏதோ ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு, அவ்வளோதான், வாழ்க்கையை இருன்றோம். தவறான அட்டவணை இல்லை. இப்போது பட்ஜெட் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அங்கிளே சம்பாதிக்கிறாரு, அண்ணனே சம்பாதிக்கிறாரு. எல்லாம் நீ வீட்டில் இரு, நீ சாப்பாடு இப்போ பசங்களை பணம் தான் தேவை. எப்படி நல்லா உத்தம ராசாடா நீ, இந்த மாதிரி ஆள் கிடைக்கணுமே நம்மளுக்கு, அப்படி தான் இருக்கும். சரின்ட்டு அந்த பொம்பளை வீட்டில் இருக்க பெண்மணி ஃபுல்லாக நம்பிட்டா. இளமை போச்சு, எல்லாம் முதுமைக்கு இளமைக்கு நடுவில் ஊசலாடுது வாழ்க்கை. இப்போது இவர் சொல்கிறார், நான் போய் ஒருத்த கல்யாணம் பண்ண போகிறேன். இவன் என்ன ஆவாயோ, உங்களை கற்று விடுதலை கொடுத்து கடன்லேருந்து எடுத்து உங்களை பொருளாதார பிணி எவ்வளோ இருக்குது, பொருளாதார அடிமைத்தனம் எவ்வளோ இருக்குது. அதிலே நிறைய நம்ம பிணி, சரீர பிணி மாதிரி ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிலே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டிஃபால்ட் இருக்குது, எவ்வளோ கடங்காரம் வந்தான், எவ்வளோ ஜப்தி, எவ்வளோ இழப்பு, எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்தை. வட்டின்னு வாங்கி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உலகம் என்னன்னு தெரிய வரும். கொடுக்குறப்ப எப்படி டீல் பண்ணுவாங்க, கொடுக்காதப்ப எப்படி டீல் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்படி கடங்காரனா மேலே ஆக்குவான். எல்லாமே இந்த ஒரு இடத்துல கடன்பட்டவனுக்கு, தோத்தவனுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் சொல்லும், தோத்துட்டான் நாலேஜ் லெஸ் ஃபெல்லோன்னு. ஜெயிச்சவனுக்கு ஒரு பகுதியில் தான் நாலேஜ் இருக்கும். சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் தெரியும், என்ன அந்த பகுதியோ அது தெரியும். வாங்கிட்டான் மார்க் வாங்கிட்டான் அம்புட்டு தான் தெரியும். தோத்தவனுக்கு தெரியும் எந்த சென்டரில் போட்டால் எப்படி எழுதலாம், எந்த யூனிவர்சிட்டியில் இது அஃபிலியேட் ஆகும், எவ்வளோ நாள் இந்த கோர்ஸ் இருக்குது, இப்படி போனால் எப்படி, அப்படி போனால் நிறைய விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நான் ஓப்பனாக சொல்வேன் எல்லாருக்கிட்டையும். தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஆனால் தெரிந்து அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறப்போ தான் தெரியுது. ஒரு விஷயம் டீல் பண்ணுறப்போ தான் தகவல்களாகவே எனக்கு தெரியும். இல்லை நம்மகிட்ட நான் அவ்வளோ பெரிய ஸ்காலராக நம்ம சொல்கிறேன். அது அபிஷேகம்லாம் இருந்தால் கூட சொல்கிறேன். ஒரு விஷயத்தை கேட்குறப்போ தெரிந்து கொள்கிறோம். ஒரு சம்பவங்கள் மூலம் சில தகவல்கள் வரும், அது நமக்கு நாலேஜாக மாறும். வெளில பார்க்குறப்போ ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ், ஹைலி இன்டெலிஜென்ட், ஹைலி டேலண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படை காரியங்கள் தான். இப்போ இந்த மனுஷனுடைய இருதயத்தில் தனிமை வந்துருச்சு. அது வந்துச்சுன்னா தேட ஆரம்பிச்சிடும். 70 வயசு இது தவறுகள் நடக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இது நடக்கும். ரகசியமாவது நடக்கும். இந்த கிழமை இந்த மாதிரி சிறுமிஷம் பண்ணிட்டான், சரீரம் மட்டும் இல்லை, அந்த இடத்துல தனிமை காணப்படுது. இது ஒருத்தர் நம்ம தான் பார்த்து அந்த தனிமை இருக்கிறப்போ தனிமையை கொடுக்கக்கூடாது. தனிப்பட்ட மனுஷன் அந்த தனிமையை கொடுக்கறது, போய் இணைஞ்சிக்கணும். கெட் என்கேஜ் வித் யுவர் ஃபேமிலி. இது வாலிப வயசுலேருந்தே இருக்கணும்.
தனியாக இருக்கவே கூடாது. நம்ம மன அளவில் சொல்கிறேன். சரி, காலேஜில் படிக்கிறோம், ஹாஸ்டலில் படிக்கிறோம், வெளிநாட்டில் வேலை செய்யணும், தனிமையில் இருக்கிற சூழ்நிலை வந்தால் கூட அங்கேருந்து இங்கே நம்ம தொடர்பில் இருப்பாங்க பிள்ளைகள். என்கிட்டயாவது பேசுவாங்க, நான் கேட்பேன், அம்மா பாட்டில் பேசுனீங்க, பேசினேன், இப்படி ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்துன்னே இருப்பாங்க. ஆனால் இந்த தொடர்புக்கு அப்புறமும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னா தேவனுடைய தொடர்பு. ஆண்டவர் சொல்ல, இந்த தேசத்தை விட்டு நீ போகிற பொழுது தேசத்தின் அருவருப்புகளுக்குள்ள உன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதிருப்பாயாக, அவரோடு சேராதிருப்பாயாக சொல்லி அனுப்புகிறார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசம் இதே தான் இங்கே போதிச்சு அனுப்பும். வெளிநாட்டு வேலை எல்லாம் போனால் ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அதாவது எதுக்கு ஜாக்கிரதை நான் சொல்வேன், கற்பு கொலையாத கிறிஸ்துக்குள்ளவங்களை பிரசவ வேதனையோடு பெற்றெடுத்த வழியில் சொல்கிறேன். ஒரு விஷயம் வேண்டாம் இழந்தது தான். கர்த்தர் மன்னிப்பார். அது எனக்கு அந்த மன்னிப்பின் மீது அபார நம்பிக்கை இருக்குது. ஆனால் விளைவுகள் மீதும் அதிகப்படியான விசுவாசம் இருக்குது. இந்த விளைவுகளை நீங்கள் யூ ஹேவ் டு பே அ ப்ரைஸ் ஃபார் திஸ் ஆக்ட். அப்புறம் வசனம் பொய்யா இருக்குமா, என் வார்த்தை, அதாவது மனுஷனுடைய வார்த்தை பொய்யா இருக்குமா, வசனம் பொய்யா இருக்குமானா நம்ம தீர்மானிச்சிக்கலாம். வசனம் தான் மெய். அப்போ அதுக்கேற்ற விளைவுகள். பாவியாக ஒரு மனுஷன் பெரிய நன்மைக்கு எடுத்து போட்டோம். இப்போ இங்கே இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல இங்கே இந்த தனிமையாக வர்றதுனால தான் ஒரு தேடுது தோணை. சிலது ஃபேஷனாக இருக்கும். எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஒரு பொண்ணு. ஒரு பையனும் அதே மாதிரி தான். எல்லாருக்கும் பைக் இருக்குது, எனக்கு பைக் வேணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மெச்சூரிட்டி கம்மியாக செய்கிறது, அது விளைவுகள்லாம் விபரீதமாக போய் முடியும். இது தனிமையெல்லாம் கிடையாது. இதில் ஒரு இனிமை. ஏன்னா எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நம்ம ஒன்றுனா நம்ம அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, இதெல்லாம் அழுவாங்க. சில நாட்டில் தாயரில் என்னை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள், என் பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு வேணும்னு. இதெல்லாம் நான் கடந்து அனுபவத்தை சொல்கிறேன் நான். இது நமக்கு இது தீட்டு, நம்ம பிரசங்கத்துக்கோ நம்ம வேதத்துக்கோ இது. ஆனால் இது நான் கிருபையை சார்ந்து வாழ்கிறேன்னு சொல்கிற எவ்வளோ கூட்டம் இருக்குது. வரப்போகிற பாவத்துக்கும் இயேசு சிலுவையில் அறிஞ்சாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஒழுக்கமே இருக்காது. எப்படி வேணால் வாழலாம், கிருபை காத்துக்கொள்ளலாம், எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நக்கா இப்போ சபையும் தேவையில்லை, நேராக கல்லறைக்கு பாதிரியார் வச்சுக்க வேண்டியது தான். கல்யாணத்துக்கு ஒரு பாதிரியார் அது கல்லறைக்கு யார் எந்த ஜெபம் பண்ணுறான்னு தெரிய போது பொட்டியில் வச்சு படுக்கிறப்போ. அதெல்லாம் ராஜ்யம் விரும்புகிறது. உனக்குள்ள தனிமை எப்பொழுது நீ காணுகிறாயோ, தனிமையில் தள்ளப்படுகிறீர்களோ, அது சூழ்நிலையெல்லாம் தள்ளாது, நம்ம தான் சூழ்நிலையை முறிக்கணும்னு சொல்ல வரேன். சரி, ஒய்ஃப் பேசல போய் பேசுங்க, ஹஸ்பண்ட் பேசல போய் பேசுங்க. பேசினால அந்த மனுஷன் லேக்கியோன் கட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறான்னா முடியாது. அப்போ உங்கள் ஜபம் எங்கே போச்சு, உங்கள் உபவாசம் எங்கே போச்சு, உங்கள் தேவபக்தி எங்கே போச்சு, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீ உங்கள் வீட்டார் வச்சுக்கப்படுவீர்கள். புருஷன் துன்மார்க்கன் தான், இல்லைன்னு சொல்ல. மனைவி பயங்கரமான கோவக்காரன் ஸ்ரீ தான். அவளோட வாழ்கிறத வனாந்தத்தில் வாழ்கிறது மேல் சொல்கிறது இல்லையா? வனாந்தத்தில் தான் வர்றான் நம்மால். அவனுக்கு பசிக்கிறதா, நீ 40 நாள் இயேசு கிறிஸ்துக்கிட்டே வந்தது வனாந்தத்தில் ஒரு ஆவி ஒரு மனுஷனுட்டு போகிறப்பது எங்கே போகும்? முதல்ல வனாந்தத்தில் சுற்றி திரியும். எதில் நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க, எதில் உங்களுக்கு வறட்சி இருக்குது, எந்த இடத்துல உங்களுக்கு மனுஷ உறவுகளில் பிரச்சனை இருக்குது, அண்ணன் பிரச்சனை, போடா என் தம்பி அது அவ்வளோ பெரிய இருக்குது, தங்கச்சி அக்கா கேட்க வேண்டியதே கிடையாது. அது பிரச்சனால என் ஒய்ஃப்க்கும் அவங்களுக்கு தான் இருக்கும். அவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது விஷயம், அது வேறு ட்ராக். என் ஒய்ஃப்க்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு சவரச்சனைகள் சலுகைகள் எக்கச்சக்கம் நடைமுறை. தம்பி இதை சாப்பிடு, தம்பி இதை சாப்பிடு, அந்த பாவி உனக்கு இந்த குழம்பு வச்சாலும் அப்படின்னா எங்கள் அக்கா சொல்லுன்னா அப்படியே பரலோகமே பக்கத்தில் வந்த மாதிரி இருக்கும் அக்கா. அப்புறம் தங்கச்சி, எங்கள் அண்ணன் உத்தம, அது அண்ணி தான் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் பார்ப்போம்மா, நான் இது பண்ணுவோம்மா, இஷ்டப்படி செலவு பண்ணுவோம். அவங்களுக்கு பாசம் பந்தம் அப்படியே சும்மா ஃபோன் அடிச்சு நெருக்கினே இருப்பாங்க. எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, எப்படி கேட்குறாங்க, என்ன சாப்பிட்டியா, அந்த பொண்ணு சாப்பிட போட்டாலே இல்லையா, இப்படிலாம் பேசினா நமக்கு தெரியணும் இல்லையா? 7-8 வயசு ஆகிற எனக்கு தெரியணும், எதுக்கு இதெல்லாம் கேட்குறாங்க பொண்ணு. அந்த புகழ்ச்சி அந்த இதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு போதை சொந்த ஜனங்க கிட்ட. வரவனே இப்படி சாப்பிடுவான், என் அண்ணன் இப்படி சாப்பிடுவான், அவன் புருஷன்கிட்ட சொல்லுவான், என் அண்ணன் இத்தனை தோசை தின்னுவான், 20 தோசை தின்னுவான். 20 வயசுல 20 தோசை தின்னேன், இப்போ பாவம் 2 தோசை தான் தின்றான், தோசையெல்லாம் 2 தின்றேன், அப்புறம் மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி ஆக மொத்தம் ஒய்ஃப் டேமேஜ் பண்ணிடுறா. நானும் சிரிச்சின்னு உட்காந்துருக்கேன். இது இங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. இதே தான் அந்த அம்மா வீட்லேயும் நடக்கும். இருக்கிறப்பெல்லாம் ஃபோனே வராது, நிசப்தமாக இருக்கும். மணி அடிக்காதோ வைப்ரேட்டில் என்னமோ அவங்களுக்குள்ளே நடக்குது, ஏதோ கம்யூனிகேஷன் இருக்குது. ஆஃபீஸ் போயிட்டதுக்கப்புறம் அந்த அம்மா ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான்.
என் மறைவில் நிறைய சம்பாஷணை நடக்கும், ஃபோன் என்கேஜாகவே இருக்கும். அப்போ நம்ம கால் பண்ணோன்னா கால் வெயிட்டிங் இருந்தாலும் இப்போ தான் வருது இல்லை, நிறைய கால் வந்தால் டக்குன்னு அதை கட் பண்ணிட்டு உடனே எடுத்து யார்கிட்ட பேசினருன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கம்பெனி நம்மளுக்கு தெரியும் ஓரளவுக்கு யார்கிட்ட பேசினு இருப்பாங்க அப்படின்னு. அதோட விளைவுகள்லாம் பார்க்குறோம் இல்லையா. இப்போ அவங்க பேசி என்ன ஆகுனா எறும்பூர கல்லுன்னு தெரியும். இது ஏவால் அங்கே ஏதும் தோட்டில் இல்லை, ஒரு ஆண் ஒரு பெண் அனுதினமும் இதை சொந்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் உனக்கு சொன்னது உண்டோன்னு அது கேட்டுச்சு. இங்கே வனாந்தரத்தில் பசிக்கிறதே கற்களை அப்பங்களாக்குன்னு இது சொல்லிச்சு. ரெண்டுமே பிசாசு வலு சர்ப்பம். இது பழைய ஏற்பாட்டில் வலு சர்ப்பம், புதிய ஏற்பாட்டில் பிசாசு. இப்போ உயிர் தெரிந்த காலத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்திகிறிஸ்து இல்லையா. ஆல் டுகெதர் நெகட்டிவிட்டி. இதுதான் ஆப்ரேட் பண்ணுறது யாருக்கிட்ட, அது சர்பத்து மூலம் ஆப்ரேட் பண்ணிச்சு, ஆட்கள் இல்லை. இப்போ நம்ம ஜனங்கள் மூலம் ஆப்ரேட் பண்ணுது. போயிட்டார் வேலைக்கு படுப்பாவி, நாங்கள் எவ்வளோ சொன்னோம் நீ கல்யாணம் பண்ண வேணான்னு கேட்டியா, நம்மளை டோட்டலாக பிரித்து விட்டான். இப்படி தான் சொன்னால் என்ன ஒரு பெண்ணுக்கு ஒரு வாட்டி அதுதான் செவி சாய்க்கிறப்போ எறும்பூர கல்லும் தெரியும். அப்படியே அவனே ஒரு தனிமை கிரியேட் பண்ணுவான். எல்லாம் சொல்லிட்டு நம்ம எந்த கூடிய கெடுத்தோம், நீ நல்லா இருக்கணும் தான் சொல்கிறோம். காலையிலேருந்து நான் புருஷன் போனோன்னு ஃபோன் பண்ணி அம்மா வீட்டுக்கு எல்லாம் ஒப்பிப்பாங்க. அம்மாங்களும் வெக்கமே இல்லாத ஃபோன் பண்ணி என்னன்னு ஆச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. கேட்டு என்ன பண்ண போகிறேன், ஐடியா கொடுப்பியா? அது ஏற்கனவே அலங்கோலமாக இருக்குது வாழ்க்கை. உங்கள் வண்டி சாவி இன்னொரு வண்டிக்கு செட் ஆகாது. 2 பசங்க வச்சுருக்காங்க, 2 வண்டியும் ஒரே பிராண்டு ஒரே கம்பெனியில் வாங்கினாலும் 2 சாமி வெவ்வேறு, 2 மாப்பிள்ளைக்கும் மனநிலை வேறு, 2 பெண்களுக்கும் மனநிலை வேறு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தலாம் வராது. அவங்களே அடிச்சுவாங்க, அவங்களே பிடிச்சிவாங்க. நடக்கிற குழந்தை விழுந்து எழுந்து நடக்கும். அதுபோல் எல்லாத்துலேயும் போய் மூக்க நோச்சினி, எல்லாத்துலேயும் போயிட்டு இதை பண்ணி அதை பண்ணி எல்லாத்துலேயும் போய் தலையிடுறதுல என்ன உனக்கா வாழ்க்கை போயிடும். எல்லாத்துலேயும் பேரண்ட்ஸ் தலையிடுறப்போ வாழ்க்கையே போயிடும். சரி, திருமணம் தீர்மானம் ஓகே. ஆனால் திருமணத்துக்கு போய் நம்ம போயிட்டு மேஸ்திரி வேலை பார்த்தோன்னா, நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை. அப்பா புள்ள ஃபோன் பேசுகிறாங்க, என்னடா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, ஆஃபீஸ் பண்ணியா போன நல்லா இருக்கல்ல, நல்லா இருக்கேன். இவ்வளோதான் இருக்கும், இவ்வளவே தான் இருக்கும். எப்படா வர, அப்பா எப்போ வரீங்க, வரேன் வரல, அவ்வளோதான் இருக்கும். இல்லை அப்பா ஒரு துறையில் வல்லுநராக இருக்கிறாருன்னா, அப்பா இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை, சரி ஓரளவுக்கு பேசலாம், சப்ஜெக்ட் இருந்தது தான். இல்லைன்னா இவ்வளோ தான் இருக்கும். இல்லை நேரில் வந்து பேசுகிறேன், தவப்பனுக்கும் பிள்ளைங்கிற கான்வர்சேஷன் இவ்வளோ தான். ஆனால் அம்மாவும் பொண்ணும் பேசிக்கினாங்கன்னா இது செகண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ மினிட்டில் நான் பேசுனது. 1 மினிட் அம்மாவும் பொண்ணு பேசினாங்கன்னா 1 நிமிஷம் கூட ஓயாது. ஃபோன் சார்ஜரில் வச்சு அப்படியே ஹேண்ட்ஸ்ஃப்ரீயில் போட்டு அப்படியே பாய்லரில் கொதிக்கிற மாதிரி கொதிக்கும் ஃபோன். அப்போ தான் நான் காயில் பிடிச்சி பேசினா தானே உங்களுக்கு வெடிக்கும், மூஞ்சியெல்லாம் சேதமாகும். இப்போ நாங்கள் பட்ஸ் போட்டுக்கிறோம், இயர்பட்ஸ் போட்டுன்னு பேசணும். குழம்பு வச்சு ரசம் வச்சேன், குழம்பு வச்சேன், வேறு என்ன செய்ய போகுது? அது 4 குழம்பு 4 ரசம் 4 பொரியல், அது தவிர வேறு எதுவும் செய்யாது. வெஜ்ஜில் 4 இருக்குது, 4 இருக்குது, அதுக்குள்ளே வாரமே போயிடுது. இதில் பாதி நாள் வெளில வாங்கி சேர்ந்துங்க. என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நான் எதுவும் சொல்ல, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். தனிமை எப்படியெல்லாம் வருதுன்னு சொல்கிறேன். சரிம்மா பேசியாச்சு, வேலை இருக்குது, சொல்லுவாள் எவ்வளோண்ணா அது மாதிரி சொல்கிறேன்னா மறுநாள்லேருந்து சலுகைகள்லாம் போயிடும். ஒன் இஸ் நாட் இண்டிபெண்ட், ஆல் டிபெண்ட் டுகெதர். ஆனால் பிரச்சனைகளுக்கும் இதே பிரச்சனை ஆகிடும். ஏதோ புருஷன் முன்னாடி சண்டை, அதெல்லாம் நம்ம அப்படியே சொன்னால் அது இப்படி அவளுக்கு எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறது. அது இன்னசென்ட்டாக இருக்கிற பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிறான்னுச்சு, நான் தான் பாவி என் வாழ்க்கை இப்படி விட்டுட்டேன்டி, நீயாவது இப்படி இருக்காதுன்னுச்சுன்னா அவ்வளோதான். அது இது அப்படியே எம்எல்ஏ மாதிரி இது கண்டினியூ ஆகும். இதெல்லாம் ராஜ்யம், இது ரொம்ப கஷ்டமாயிடும். காலைல போகிறப்போ ஒரு அளவுக்கு போவோம், ஒரு 35 மார்க் எடுத்து ஒரு கேண்டிடேட் மாதிரி இருப்பான் பொண்டாட்டி. ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னு பார்த்து 120 மார்க் எடுத்த மாதிரி 100க்கு 120 மார்க் எடுத்த மாதிரி பேசினா அவன் என்ன ஆகும்? நான் அப்பயே மறந்துட்டேன் அந்த மேட்ரு. இப்போ என்னத்துக்கு திருப்பி ஆரம்பிக்கிறேன்? அது இல்லை, புதுசாக ஒரு 10 பாயிண்ட் எடுத்து சொன்னால் என்ன ஆகும்? அவன் எங்கே போய் கவுன்சிலிங் கேட்பான், எந்த சங்கம் இருக்குது, எந்த அப்பா அதை சொல்லித்துருவான். அவனுக்கு ஒரே வார்த்தை சொல்லுவான், அது சரியில்லடா, அது நாங்கள் அப்பயே சொன்னோம் அப்படின்றாங்க. இது எடுத்துன்னு போனால் நாங்கள் அப்பயே சொன்னேன் கேட்கல, பாடு ராஜா நீ பாடு, அவ்வளோதான். மாதி ஆம்பளைங்க யாரும் சொல்லவும் மாட்டாங்க. இது பெண்கள் அப்படி கிடையாது. இங்கே எல்லாம் ஆணுக்கும் பெண்ணும் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றுன்றாங்கல்ல. புதிய ஏற்பாடு சொல்கிறது இல்லையா, ஆண் இல்லை பெண் இல்லை, புது சிருஷ்டி தான் காரியம். இங்கே பழைய சிருஷ்டிலையும் ஓல்ட் ஆஃப் த ஓல்டு ஆகிடும்.
இது எவ்வளோ வெண்வசரம் உஜாலாவில் போட்டு தோச்சி எடுத்து நீங்கள் சண்டே போட்டாலும் மண்டே ஆரம்பிச்சிடும் அந்த பிரச்சனை, மண்டேவோட பிரச்சனை. இதெல்லாம் வந்தெல்லாம் ராஜ்யம் ரொம்ப கஷ்டம், சரிப்பட்டு வராது. இப்போ அபிமலேக்கு சொல்கிறான், நான் தொடவே இல்லை. தனிமை தான் அந்த ஆப்ஷன் கொண்டு போச்சு. சரி நான் கொண்டு வந்துட்டேன், ஆனால் தொடலை. இங்கே தொட்டால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போவோம். தீனால் மாதிரி தீட்டு பட்டால் தான் கல்யாணமே ஆகும். இன்றைக்கி இருக்கிற உலகம் அப்படி. அதுவும் அவர் ப்ரெக்னென்ட் ஆனால் தான் கட்டியே கொடுப்பான், இல்லைனா அது பக்கம் கூட போகவே முடியாது. அது அந்தஸ்து வேறு. இவன் பணத்துக்கு போகிறானோ மனத்துக்கு போனானோ அது என்னவோ போயிட்டானோ. நீ நடக்கிறது சம்பவம் சொல்கிறேன். இதெல்லாம் ராஜ்யத்தில் செல்லுபடியாகும். ராஜ்யத்தின் நீதிக்கு எகென்ஸ்டாக போகுது, எதிராக போகுது. இப்போ ராஜ்யம் சட்டை பண்ணாது, செவி சாய்க்காது, அங்கீகரிக்காது. ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, எத்தனையோ வருஷம் முன்னே ஆனால் கல்யாணத்துக்கு கூட சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் படுற கஷ்டத்துக்கு முடிவு தெரியாது. வயசு ஆகும், பருவம் மாறும், உருவம் மாறும், பசங்களாம் வளர்ந்துருவாங்க. ஆனால் அந்த ஷேடோ ஃபாலோ ஆகினே இருக்கும். அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, தெரியல அவங்க. அந்த மாதிரி ஒன்று பின்தொடர்றதுன்னு கூட தெரியாது. கீப் ஆன் கோயிங் ஃபார் லோன் ஆஃப்டர் லோன் ஆஃப்டர் லோன் ஆஃப்டர் லோன். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுங்க. சாட்சியோடு சொல்லுவாங்க, அவன் அந்த டைமுக்கு ஒருத்தரை கத்திரை எழுப்பி கொடுக்க வச்சாருன்னு. இல்லை நம்ம ஒரு அடிமைத்தனத்தில் போகிறோன்னே தெரியாது. ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். இல்லைன்னா சரீர பிணிகளில் போய் மாட்டிக்குவாங்க. எப்படியோ நம்ம பிச்சை எடுத்து போட்டோ காப்பாற்றிட்டோம். வர திருப்பி அடுத்த மாதம் அதே ப்ராப்ளம் வரும். உள்ளே பூந்து போய் பார்த்தா, நான் பார்த்துருக்கேன், அடித்து பிடிச்சி ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டு போய் ஊர் தெருவே அரண்டு போய் நிற்கும். ஐசியூ வார்டில் போடுற அளவுக்கு போய் அப்புறம் நார்மல் அந்த இடத்துக்கு உள்ளெல்லாம் பூந்துக்கு போய் காட்டா, என்ன ஆச்சுங்க சொல்லுங்கள் அப்படின்னா, மீன் மிட்டாய் சாப்பிட்டான்னா ஒருத்தன் ஸ்வீட்டு 2 ரோட்டில் விற்கல மீன் மிட்டாய். அதுதான் சார் ஆல்ரெடி சுகர் ஓவர் ஃப்ளோயிங், சுகர் பூஸ்ட் ஆகி எல்லாம் வேறு மாதிரி போய் கவலைக்கிடமாயிடுச்சு. எவ்வளோ சிரமம் கொடுக்குறீங்க. எல்லாம் மனைவி மக்களில் தான் பேரம் பேத்தி எல்லாம் இந்த மனுஷனுக்காக ஆஸ்பத்திரி வாசலில் போய் அந்த நெடியில் நிற்கணும். அது அரசு ஆஸ்பத்திரி. ஏன் ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஒரு அடிபட்டுச்சு, ஒரு ஆக்சிடென்ட்னா பிரச்சனை இல்லை. வாயை தின்னா இதெல்லாம் ஆகும்னு தெரியும். எல்லா குடும்பத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி இருக்கணுமா? நடைமுறை சொல்கிறோம். இதெல்லாம் சின்ன முட்டாயில் அடிமையாயிட்டல்ல, சின்ன இனிப்பில் தோத்துட்டல்ல. இதெல்லாம் மேரேஜ் பின்னாடி வர சாபங்கள் தொடருதுன்னு சொல்ல வரேன். நோய் அது கிரியை செய்யுது. ஏன் சுகர் இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரிலாம் கவலை கடமாலாம் இருந்தது இல்லையா? எவ்வளோ பேர் பார்த்துக்கிறான் உடம்பு, எவ்வளோ வாக்கிங் போகிறான், எவ்வளோ சாப்பிட்றத கட்டுப்படுத்துகிறோம். அது வந்துருச்சு, என்ன பண்ணுறது, அது வளரவிடாத பார்த்துக்கணும். சிலத்துலாம் அப்படி இல்லை, இப்படி தான். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, நீதிக்கு தூரமாகிற பொழுது இதெல்லாம் உள்ள பாயும் சொல்ல வரேன். அப்போ தேவன் இடத்துல சொல்கிறான், நீதி செய்கிற ஜனங்களை அழிப்பிறான்னா, ஆகையால் அவன் சொன்னான், அவளை டச்சே பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உடலுறவு இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் காத்துக்கொள்கிறவங்கள நீங்கள் ஜெபிக்கலாம் கூட அவங்க நல்லா இருப்பாங்க. யாரும் உங்களுக்கு ஜெபிக்கலாம் கூட இந்த இடத்துல தேவன் நீதி உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. தேவ இறக்கம் சொல்ல, தேவ கிருபை சொல்ல, ராஜ்யத்தின் நீதிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அந்த கிரியை செய்யலை, கிரியை தான் பார்க்குது, ஜபத்தை பார்க்குறது இல்லை. ஜபம் கேட்கப்படும். அதுக்கு என்ன ஜபம் பண்ணோன்னா, இந்த நீதியின் கிரியைக்குள்ளே நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு ஜபம் பண்ணாலே போதும். உங்களுடைய ராஜ்யத்தின் நீதியை என் வாழ்க்கையில் நிலைப்பட்டால் போதும். ராஜ்யத்தில் என்னை நினைத்தரலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த ராஜ்யம் வருகிற பொழுது இல்லை, இப்போ இறங்கணும் ராஜ்யம். சப்போஸ் ஏதோ ஆயிருந்ததுன்னா கூட இது கிருபையின் காலம். மன்னிப்பை கேட்டு மறுபடியும் கற்றுட்டு ஒப்புரவாக்கி ராஜ்யத்தின் புத்திரலாக வர பாருங்க. அப்போது நம்ம ஜபிக்கிறோம், நம்ம உபவாசிக்கிறோம், நம்ம கொடுக்குறோன்ற அந்த ஃபெனாமினானுக்குள்ளே வந்துடும். நம்ம எவ்வளோ குறைவாக இருக்கிறோம் ஆண்டவரே. இது ஆன கல்யாணத்துக்கே சொல்கிறேன் நான். ரீப்ரஷ், இது ரீஃபர்னிஷ் பண்ணுறது. தெரியாமல் பண்ணிட்டோம், தெரியாமல் நடந்துச்சு, இவ்வளோ விஷயம் இருக்குது தெரியாது. தெரிஞ்சால் சத்தியமாக அந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்க. தெரியாது, சரி தெரிஞ்சுக்கிற வேலை வந்துச்சு, நம்ம புது சிஷ் ஆகிட்டோம். பின்னாடி அந்த ஷேடோ நம்ம பின்தொடர நிழல் நிறுத்தணும். எல்லா கல்யாணமும் கத்தில் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். ஏன் கட்டினேன், ஏன் கல்யாணம் ஆச்சு நான் சொல்ல மாட்டேன். ஆன கல்யாணம் எப்படி ரீஃபர்னிஷ் பண்ண முடியும்? அந்த துணையை மாற்றாம விவாகரத்தை நிர்மூலமாக்கி இச்சையை மேற்கொண்டு எப்படி நீங்கள் வர முடியும்? இதில் எதனா ரெண்டுத்தில் எதனா ஒன்று இச்சையில் விழுந்துருச்சுன்னா ஒன்று கடைசி வரைக்கும் சேர்க்காது. அப்பயே விவாகரத்து வந்துடும். பெண் செஞ்சால் உடனே கல்லெறிஞ்சி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆண் செஞ்சிட்டான்னா டெய்லி கல்லெறிஞ்சி கிட்ட சேர்க்க மாட்டாங்க. இது பசங்க எல்லாருக்கும் போய்டுது மேட்ரு. உங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு அவள் அம்மா வீட்டிலலாம் சொல்கிறோம்.
அப்போ இவனை பார்க்குறப்பவே அவங்களெல்லாம் ஒரு காமுகனாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான், அதோட அவன் லைஃபை முடிஞ்சிடனா சாக மாட்டான், அவ்வளோதான், காலி அதோடு அவன். எப்பார் சொல்லி காட்டுவாங்க, ஒரு மாதிரி ஆகிடும் அது. அந்த கல்லறிஞ்ச ஸ்திரீ அன்னைக்கு தப்பிச்சிட்டா இயேசுவோட வார்த்தையினால். இது என்ன பிரச்சனை கேட்டாலும் சரி, அந்த அம்மா இல்லை பாஸ்டர், இதே வேலை நான் செஞ்சேன்னா விட்டுருவாரா, இதே தப்பை நான் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும். கீப் ஆன் ப்ரொபகேண்டிங். இது கடைசியில் பொண்ணு வாழ்க்கை பையன் வாழ்க்கைலாம் பார்க்க மாட்டாங்க. இது நம்மளே ஊதி தள்ளுறது எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துடும். அப்புறம் மாப்பிள்ளை பார்க்குற இடத்துலலாம் இந்த ரிப்போர்ட் பெருசாக நிற்கும். கணவன் மணிக்குள்ள பிரச்சனை, வீட்டில் நாங்கள் பொண்ணு எடுக்க மாட்டோன்றோம். தேவையா? இதெல்லாம் தான் சேதான் தேவனுடைய நீதி. தனிமை விட்டது யாரோட தப்பு? சரீரத்துக்கு நீ அதிகாரின்னு வேதம் சொல்லுது. மனைவி கணவன் சரீரத்துக்கு அதிகாரி, கணவன் மனைவி சரீரத்துக்கு அதிகாரி. நீ அதிகாரம் செலுத்துறதுன்றதுக்கு இந்த இடத்துலலாம் செலுத்தலாம். என்ன தனியாக இருக்கிறாரு, எப்படி இருக்கார், ஏதாக இருக்கார், அது ஃபோன் பண்ணுறாலே பயமாக இருக்கும். வெளில போகிற ஆம்பளைக்கு இது என்ன வாங்கிட்டு வர சொல்லணும்னு தெரியாதுன்னு. சம்டைம்ஸ் 2 வீலரில் போகிறோம், ஃபோன் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லிச்சுன்னா என்ன கட்சிக்கு உதறிட மாட்டான். போலீஸ்காரன் பிடிச்சி ஃபைன் போட்டு இவன் லவ் யூக்காக ஸ்பாட் ஃபைன் ஆகுதா, இல்லை உழுந்து வரணும் எவ்வளோ பேர் இருக்கான். அது சொல்ல மாட்டாங்க யாரும் ஐ லவ் யூ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். முன்னாடி வேணால் சொல்லியிருக்கலாம், அது சொல்லி தானே இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம் கேட்டால். எவன் பொண்டாட்டி வேணால் சொல்லுவான், எவன் பொண்டாட்டியாவது எவன் புருஷனாவது சொல்லுமே தவிர, இது சொந்த தோட்டத்தில் இதெல்லாம் பராமரிப்பு கம்மி, இது நடைமுறை. அது அபிமலைக்கு இப்படி சொல்லிட்டான். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டு 2 Corinthians chapter 6 verse 14. 2 Corinthians 6:14. இங்கே நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இது. இப்போ தேர்தா இது ராஜ்யம் பக்கமே வர முடியாது. இது அந்நிய நோகத்தில் பிணைக்கப்படுவது இருளுக்கு ஒலிக்கும் சம்மந்தம் எதுன்னு சொல்லுது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்நிய நோகத்தில் பிணைக்கப்படுது திருமண வயதில் பெண்களை வைத்திருக்கிறவர்கள், அல்லது இந்த பெண்கள் மட்டும் இல்லை பிள்ளைகள் இருக்கிறவங்க என்னென்னமோ நவநாகரிகம் பசங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஆட முடியாது. எல்லோரும் கல்யாணம் பண்ணாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, எல்லாம் கிறிஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணாங்க, எத்தனையோ பாஸ்ட் மாருங்க கல்யாணம் பண்ணாங்க, எத்தனையோ பாஸ்ட் பசங்க கல்யாணம் பண்ணாங்க, இந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்க, யூகேயில் இருக்காங்க, யூஎஸ்ஏல இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க, பிரிஸ்பேனில் இருக்காங்க, நியூசிலாண்டில் இருக்காங்க, எல்லாம் வளர்ச்சியாக அந்த மாதிரி புகழ்ச்சி அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ராஜ்யம் முக்கியம். ராஜ்யம் இது சரிப்படாது. இது அநீதியாக தான். நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தமே இது அநீதி. இது இருளுக்கும் ஒலிக்க வெளிச்சத்துக்கும் ஐக்கியமே இது. அதாவது இட்ஸ் பேண்டிங், இட்ஸ் பேண்ட். இதுக்கு எத்தனையும் வரக்கூடாது. வேறு எந்த சபைக்கு போக முடியும்? இத்தனை வருஷம் தசமாகம் வாங்கியாச்சு உங்ககிட்ட, உங்கள் வீட்டில் நினச்சி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விட்டால் மொத்தமும் சேர்ந்து போய்ட்டு தசம 8 மாதம் வராது, நீங்களும் வரமாட்டீங்க. ஷேர் நீங்களே எல்லாம் சொல்லுவீங்க, அதை கன்வெர்ட் பண்ணிடலாம், நீங்களே ஞானசன டேட் எல்லாம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி ஃப்ரீ ஆகிக்கிங்க பாஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். இப்போ 20 வருஷம் ஒரு விசுவாசி, தசமாகம் ஒரு பக்கம், மெம்பர்ஷிப் ஒரு பக்கம், இவன் போகிறது சும்மா இருக்க இன்னும் நாளும் பிடிக்கும் போய்டும் இங்கேருந்து. இப்போ இதெல்லாம் ரீட்டைன் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? சரி, ஒரே வெட்டு, கன்வெர்ட், மின் வெட்டு மாதிரி. சரி, என்ன பண்ண என் பிள்ளைய செய்ய மாட்டேன்னா மற்றவங்களை நிற்க வைக்கணும். இது என்னையும் சேர்த்து சட்டப்பணத்து ராஜ்யம். விசுவாசிகளை மட்டும் நியாயத்திற்காத வசனம். இது செய்கிறவங்களே காட்டுக்கு ஐயோ, இது ட்ரூத். ராஜ்யம் வேற, சபை நடத்துறது வேற. ராஜ்யம் சொல்லுறது இப்போ ராஜ்யம் என்னாலும் வருகன்றதை விட வருகை வந்தால் இந்த சத்தியங்கள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி எக்யூப்ட், உங்கள்கிட்ட எல்லாமே ப்ரிப்பேர்டு, போயினே இருக்க வேண்டியது தான். இதுக்கு மிஞ்சி ஒன்றும் கத்துற வேணாம்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் இல்லைன்னா தான் கத்துறணும் நம்ம. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்வீரா, வருகையிலே சேர்த்துக்கொள்வீரா, பாடுறது இதெல்லாம் இது ஆல்ரெடி பிளான். தட்ஸ் வாட் kingdom respects and recognizes only the law, not your prayers. Fact. வருகைன்னா ராஜ்யம் இல்லாமல் வருகை இல்லை. புதுசாக நீங்கள் ஒரு விஷயம் போக முடியும். பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு வாங்க. எத்தனை பேர் ஸ்ரீலங்கா போயிருக்கீங்கன்னு கேட்டால் அப்பா சண்டை நினச்சி போகல. டெல்லி போவான், ஸ்ரீலங்கா போக மாட்டான். சிங்கப்பூர் மலேசியா போகலாம், ஸ்ரீலங்கா போக மாட்டோம். சண்டைன்னு இல்லை, அது அங்கேயும் நிறைய சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்கும். டிக்கெட் ஃபேரும் சீப், பண வீக்கமும் கம்மி. இந்த தகவலும் தெரியாது, அதெல்லாம் போக மாட்டாங்க. போன இடத்துக்கே போய் சாப்பிட்ட சாப்பாடே போய் எல்லாத்துலேயும் தேடி பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு தெரியும். இங்கே சாம்பார் சோறா, அங்கே போய் சாம்பார் சோறு தான் தெரியும். அந்த நாட்டு ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்கலாம், அதெல்லாம் தெரியாது. எதுக்கு ரிஸ்க்கு இல்லை? எதுக்கு சொல்கிறேன்னா,
இது இப்படி தான், சபை அப்படி தான். சபைக்கும் ராஜ்யத்துக்கும் ரொம்ப தூரமாயிடுச்சு இப்போது. ஆனால் ராஜ்யம்தான் சபையில் பிரசங்கிக்கணும். சொல்லப்படுற சத்தியம் வந்து ராஜ்யம் சபையில் தான் அது திருஷ்டாந்தப்படுத்தணும், அது பிரசித்திப்படுத்தணும், அதை உயர்த்தணும். இப்போ அந்த மாதிரி மின்வெட்டு மாதிரி ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை, இந்த மாதிரிலாம் நான் சொல்லிடணும். இதுக்கு யார் மேலேயும் பிரச்சனை கிடையாது. வளர்க்குறது அப்பா மேலேயும் பிரச்சனை இல்லை, அம்மா மேலேயும் பிரச்சனை. போதிக்கிற போதகன் தான் நியாயத்தீர்ப்பில் நிற்பான். 20 வருஷம் ஆயிடுச்சியே, ஆண்டவரே என் மேலே பிரச்சனைன்னு நான் சொல்லிட்டேன், சொல்ல தைரியம் இருந்துச்சா? இப்போ திருச்சபையில் பெரிய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறப்போ அதுதான் காலை சொன்னது, மார்க்கம், நிறுவனம், சபை, ராஜ்யம். இப்போ எழுதி போட்டுருவான், இந்த மாதிரிலாம் பேசுகிறான் இருந்தாலும் மண்டே காலையில் ஃபோன் வந்துடும் எனக்கு, இந்த மாதிரி பேசிக்கிறாமே பார்த்து வாய் வச்சுன்னு ஒழுங்காக இருக்கும். இது சொன்னால் கேட்க மாட்டான்னு நம்ம பக்கத்தில் இருக்கிற சிப்பந்திங்கெலாம் சொல்லிட்டாங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவான் என்ன. ஆள் தான் வேறு எங்கன்னா தண்ணியில் அதை கட்டு காமிச்சு விட்ருவானுங்க. அங்கே போய் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் குக்குராபத்தை வச்சு பார்டரில் விட்ருவானு. பாஷை பாதி பேசினா பாதி புரியாது. இந்த தெரு தெலுங்காக இருக்கும், இந்த தெரு வந்து தமிழாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த தெரு மலையாளமாக இருக்கும், இந்த தெரு தமிழாக இருக்கும், அந்த தெரு கன்னடாவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தெரு வித்தியாசத்தில் போட்டு விட்ருவாங்க. எதனா பேசி அவனுக்கு பாதி புரியாது. எங்களுக்கு அரசியல் தெரியாதா? இது ஆன்மீகம்லாம் போச்சு. ஆன்மீகன்றதெல்லாம் சும்மா போச்சு. இது அரசியல் வேறு மாதிரி, இது அரசியல் தான். இது பக்கா அரசியல். அப்படின்னா கோபம் வரும். ராஜ்யபாரம் தான், அதுதான் ராஜ்யபாரம். ராஜ்யபாரம் அரசியல் தான், எல்லாம் ஒன்று தான். நீதிக்கும் அநீதிக்கும் அது வந்து ராஜ்யம் மன்னிக்கிறது என்பது எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே பேசுறதுக்கு வார்த்தை யார் பசங்க பண்ணாலும் தான். ராஜ்யத்துக்கு இது தூரமான செய்கை. தேவனுடைய நீதி இது. அந்த தேவ நீதியில் தியானிச்சதுல 3 பகுதி தான் வந்துச்சு. டைம் அவ்வளோதான் இருக்குது இன்னும். ஒவ்வொரு கொஞ்சமாக சொல்லி ராஜ்யத்தை எப்படியாவது பிரஸ்தாபப்படுத்தணும். அப்போ வருகை ஈஸியாக, வருகைக்கு நம்ம வி ஆர் மேக்கிங் அவர் லைஃப் வெரி ஈஸியர். ட்ராவல் இப்போது நைட்டு கிளம்புறோம், எப்படி அழகாக குளிச்சுட்டு லெஸ் பேக்கேஜ், என்ன சாப்பிடணும் நைட்டில் கழிவோம். பிரியாணி சாப்பிட்டோன்னா நைட்டு எதுனா பிரச்சனை ஆகிடும். வயசு, சைஸு, ஃபுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்புறோம் இல்லையா? இந்த ஆயத்தம் வந்து தெரியும் கிளம்புறோம். இது எப்போ வருவார்னு அவருக்கே தெரியாது. அப்போது நீதி தான் நம்மளை காப்பாற்றும். நம்ம நீதி சொல்ல, தேவ ராஜ்யத்தின் நீதி நம்மகிட்ட இருக்கிற பொழுது ஆல்ரெடி திஸ் இஸ் அட்ராக்டிங் கிங்டம். இந்த சத்தியம் நான் பிரசங்க பல பிரச்சனைகள் எனக்கு தீர்க்க ஆரம்பிக்குது. ஜபம் செய்யாதது, உபவாசம் செய்யாது, இதே இடத்துல உட்காந்து எத்தனையோ 40 நாட்கள் ஜபம் உபவாசம் ஆரம்பித்து 120 நாள்லாம் ஆச்சு. ஒரு கல் நவரில் ஃபேக்ட். அதனால் தேவன் நேசிக்கலன்னு சொல்லலை, நான் நேசித்ததுனால்தான் ராஜ்யத்துக்கு கண்ணை திறந்தார். ராஜ்யத்தை தியானிக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாம் என்னை தேடி வந்தது. ரகுகாத்மேன் சொன்ன மாதிரி எல்லா ராஜ்யபாரம் என்னை தேடி வந்து, எல்லா மந்திரியும் தேடி வந்தேன். திடீர்னு பார்த்தா வீட்டில் ஒவ்வொரு நவநாகரிகமான பொருட்கள்லாம் வந்து இறங்கிடுச்சு. எப்படி இது வந்தார், இது கொடுத்தார், இது போனார், காய்கறி, கீரை கட்டு. நான் சின்னதாக எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், எல்லாமே உன்னதத்துலேருந்து வருதான்னு சொல்கிறேன் நான். இதெல்லாம் எனக்கு கேளாமலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு சத்தம் கேட்டுச்சு, ராஜ்யத்தை மட்டும் தேடு, நீ ராஜ்ய சிந்தையை மட்டும் வச்சுக்கோ. இது காட்டிலும் பல காரியம் சபைக்கு தெரியும், 2 வீலர் எல்லாம். இதெல்லாம் நடக்குமா இந்த காலத்தில் அப்படின்னு? அதாவது ஒரு காலத்தில் எல்லாம் அடிச்சு பிடிச்சி காணி கொடுத்த காலம். எனக்குன்னு சொல்ல, பொதுவாகவே நம்ம வட்டாரத்தில் அப்படி நடந்துச்சு. ஊழிய வட்டாரத்தில் காணிக்கைன்றது ஒரு முக்கியம். இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுனாக்கா எல்லாருக்கும் தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தேவ பயம் கொண்ட ஊழியரும் இல்லை, அந்த சந்ததியாரும் இல்லை. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எங்கெங்கத்தோ வருதா இருக்கு, யாரோ அனுப்புகிறாங்க, பார்த்த மாதிரியே சொல்லுவோம். இவனோட போகாமல் கொடுக்குறவனுக்கும் அது பொலிவிட் ஆகிடும். அதான் வருதாம நம்ம ஏன் கொடுக்கணும்? ஏன்னா பிச்சையாக போடுற நீ. அதில் வேற பாதி பேர் தசமாவெல்லாம் பழைய ஏற்பாடோடு முடிஞ்சிச்சுன்ட்டான் புண்ணியமாக. ஏற்கனவே கொடுக்க மாட்டான், இதில் பத்தாததுக்கு நியாய பிரமாணத்தோடு முடிஞ்சிச்சு. அதில் இப்போ ஏமாத்தின்னு இருக்கிறான் உன்னை, நீ அதை கொடுத்து ஏமாந்துங்கிற உன்ன மாதிரி லூஸ் யாரும் இல்லை. அவன் பற்றியே எப்படி கட்டிட்டான், ஏன் ஒரு குடும்பம் வீடு இருக்குது அப்படின்னு அவன் ஆரம்பிக்க, கொடுக்கலாமா வானாமான்னு இருக்கிறவன் இதை சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட மாதிரி அவன் திங்க் பண்ண. ஆனாலும் அழிச்சோர் உண்மையில நடத்தி கொண்டே போகிறார். சொல்கிறேன், முன்ன மாதிரி இல்லை, கல்லா கட்டலை அப்படி இல்லை அர்த்தம். ராஜ்யத்துக்குள்ளே வரப்பொழுது எல்லாம் கூடவே குட்டி கொடுக்கப்படும். ஒரு காருக்கு இஎம்ஐ கட்ட கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு.
4 கார் வீட்டு வாசல் இருக்கிற நாட்கள் வருகிறது. வாடகையிலே சிரமப்பட்ட கஷ்ட காலங்கள் உண்டு. ஏன் மற்றொரு பிரத்தியாரை நான் அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த ஒரே ரீசனுக்காக நான் போகாத பகுதியே இல்லை வாழ்க்கையில். தேவையா இதெல்லாம்? அதாவது ஊழியம் சொல்ல, இந்த பாடுகளுக்கும் துன்பத்துக்கும் என் ப்ரீச்சிங்கே என்ன வீட்டில் பார்க்குற பார்வையும் ஒய்ஃப் பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது போலீஸ் சாமியார் பார்க்குற மாதிரி பார்க்குறா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை, நம்ம பண்ணுற பிரசங்கத்துக்கும் நம்மளுடைய நடைமுறைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடைவெளி இருக்கும். இப்படியெல்லாம் இருந்துச்சுனாலாம் சரிப்பட்டு வருமா? எது உண்மை எது போய்? ஆனால் கொஞ்ச நாள் சரியாகும். ஜெபம் பண்ணிவிட்டு இந்த சத்தியெல்லாம் உரைச்சிட்டு போகிறேன், ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிடும்னு நினைப்போம். 2 வாரத்தில் சரியாகும். திங்கக்கிழமைக்கே சோதனைக்கே வந்து நிற்கும். நேற்று பண்ண பிரசங்கம் நீங்கள் மறக்காது இல்லையா? 2 நாள் கழிச்சு தான் மறக்கும். நாளைக்கே வந்து நினச்சுன்னா நேற்று பண்ண பிரசங்கத்துக்கும் எதிர்மறையான ஒரு சூழ்நிலை வரப்போ செவ்வாய்க்கிழமை சரியாகும் பிரச்சனை. திங்கக்கிழமைக்கு நான் ஆன்சர் பண்ணோம் இல்லையா? யாருக்குமே பண்ணலாம், கூட சொந்த வீட்டாருக்காவது பண்ணோம் இல்லையா? எல்லாம் தான் ஒன்றா கலந்துக்கிறாங்க. இதுதான் என் கூட இருந்தவங்கலாம் கொஞ்சம் சொன்னாங்க, ஒழுங்காக மூடிக்கின்னு நாங்கள் மாதிரி பேச வேண்டியது தானே, நூதனமாக எல்லாம் பேசுனா இல்லைடா எனக்கு அதுதான் சரியாக வருது. நான் சொந்த சரக்கு இல்லை இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசுகிற நாலேஜ் இல்லையா, வெளிப்படுத்தப்பட்டதை உரைக்கிறது தான் நம்ம வேலை. அப்புறம் அதே ஜனங்க வந்து கேட்டாங்க, அதே பிரச்சனை வரப்போ எப்படி சார்? நான் சொன்னேன், ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யம் ராஜ்யம். அப்புறம் என்னாச்சு, உம்மிடத்தில் மட்டும் என்ன விசேஷம் இருக்குதுன்னு கேட்குறவளுக்கு ஆயிடுச்சு. இதுதான் ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன, நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். அப்போ எல்லோரும் கேட்டாங்க, என்ன சம்திங் ஸ்பெஷல். எந்த துறை எடுத்தாலும் சொன்னாங்க, உணவுத்துறை எடுத்தாலும் சொன்னாங்க, சட்டத்துறை எடுத்தாலும் சொன்னாங்க, மனோலியவியல் உளவியல் ரீதியான விஷயத்தில் கேட்டாலும் சொன்னாங்க, ஆன்மீகம் தெரியும் உங்களுக்கு, தீர்க்க தரிசனம் அது இது, எது எடுத்தாலும் என்னை கேட்டாங்க. விசேஷம் ஒன்று இருக்கிறது. சம்திங் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். அந்த துறைக்கு ஏற்றபடி ஷார்ப்னஸ் இருக்குது, பிரில்லியன்ஸ் இருக்குது. எப்படி அது? என் தச்சனை மகனாயிட்டு எனக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது? ராஜ்யத்தின் ஞானம், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன், அதெல்லாம் இல்லை. ரொம்ப நேரம் பைபிள் வாசித்தேன், சட்டை பண்ணாது. ஒரு வசனம் தியானிச்சியா, ஒரு வார்த்தை தியானிச்சியா, எழுதி வச்சு காட்டுங்க. இல்லை இது கேவலமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு. ரைட் நோட், பைபிள் வச்சுக்கோங்க, ஒரு நோட் வச்சுங்க, இன்றைக்கி தியானம் போட்டு எழுதுங்க. இது வந்து பைத்தியக்காரத்தனமாகவே தெரியும் சாமானிய ஜனங்களுக்கு. ஆனால் இது மாதிரி பழகிட்டேன்னா ஃபுல் பேக்டாக இருப்பீங்க. நம்ம 24/7 கனெக்டட் வித் காட். எந்த ஊழியக்காரன் தேடி போய் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. நான் யாரையும் கனவீனப்படுத்தணுன்றதுக்காக சொல்லலை, சபையை ஸ்திரப்படுறதுக்காக சொல்கிறேன். இது வந்து உங்கள் கையில் சம்பாத்தியம் இருக்குது. என் மாமன் சம்பாதிக்கிறான், அப்பா சம்பாதிக்கிறான், ஆத்தா சம்பாதிக்கிறான், எல்லாம் சம்பாதிக்கிறான்ட்டு வீட்டில் இருக்க முடியாது இல்லையா? இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. உங்கள் தியானம் உங்களுக்கு தனித்துவத்தை கொடுக்கும். உங்கள் தியானம், நீங்கள் தியானிக்கிறது, தியானிக்க 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 ஞானம் பெருக்கும். ஆபத்துக்கு காக்கப்படுவீர்கள், தீங்குக்கு விளக்கப்படுவீர்கள், எல்லாத்தையும் பார்த்து செயல்படும். அப்போ எத்தனை பேர் வராங்கலாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை என்னவோ பார்த்து கொண்டு போவீங்க. அந்த காலத்தில் பொக்கிஷனில் ஒளிப்பில் புதையல்களும் நம்மை தேடி வரும், எதையும் தேடி அதுதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள், உங்களுக்கு என்னது தேவை என்பது பிதா அறிந்திருக்கிறார். தேவ ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சரி எல்லாம் பண்ணால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? சரி ஊழியம் பண்ணுறேன், சாப்பாட்டுக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. எத்தனை பேர் வராங்க, எப்படி இது வருமானம், எதுவுமே வேணாம், நம்ம செலவை வச்சே கண்டுபிடிச்சிடும். சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு காலம் இருந்துச்சு, இருக்கிறவன் சொல்ல மாட்டான், இல்லைன்னுவான், இல்லாதவன் இருக்கப்பட்டவனை போல காண்பான். இது ஒரு காலம். இப்போ செலவு வச்சே கண்டுபிடிக்கிறேன். செலவு வச்சு எதுக்கு இவ்வளோ ஃபீஸ், எதுக்கு இவ்வளோ ஃபீஸ், இதுக்கு இவ்வளோ ஃபீஸ், எதுவுமே வெட்ட வெளிச்சமாக இருக்குது இல்லையா? எல்லாம் தான் நெட்டில் எல்லாமே வருது. இத்தனை வண்டியை வச்சுன்னா மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகும், இது வாடகை எவ்வளோ ஆகும், இதுக்கு இஎம்ஐ எவ்வளோ ஆகும், இது படிப்புக்கு எவ்வளோ ஆகும், சாப்பாட்டுக்கு எப்படி ஆகும், எங்கேருந்து வருது? நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் விசேஷமானவர்கள் என்பதனால் அல்ல, ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறபடினால, ராஜ்யத்தின் நீதியை தேடுகிறபடினால. இது தேடி வரும், மாப்பிள்ளை தேடி வரும், பெண் தேடி வரும், வீடு தேடி வரும், வாகனம் தேடி வரும், எல்லாத்துக்கும் வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆனால் இந்த நீதியை மட்டும் நம்ம பார்த்துக்கொள்ளும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா,
இதெல்லாம் செழிப்பு வரப்போ நிறைய ராஜாக்கள் விழுந்தாங்க, நிறைய விசுவாசிகள் இன்னி வரைக்கும் விழுந்து கொண்டிருக்காங்க. செழிப்பு வந்தவுடன், திருமணம் ஆனவுடன், பச்சை இருக்கும் பொழுது அது பார்த்தீங்கன்னாக்கா என் உடன் ஊழியக்காரனாக தீமோத்தேயுன்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். என் தோலுக்கு தோல் கொடுத்து ரத்தத்துக்கு ரத்த சிந்தனை, கண்ணை பிடிங்க கொடுப்பீங்க அப்படிலாம் பவுல் சொல்கிற மாதிரியே இருக்கும். பாடுகள் இருக்கிற விசுவாசியும் இந்த அபிஷேகத்தில் இருக்கிற ஊழியக்காரனும் ஆசாரன் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சும்மா ராஜ்யம் இறங்கின மாதிரி இருக்கும். அவன் பிரச்சனை பூஜ்ஜியமாக போனோன்னு இங்கே டாட்டா காமிச்சிட்டு போயிடுவான். பணன்றதுக்கு சொல்ல, போதும் கத்தாவே இந்த பாடா போன மனுஷன் திருப்பி வந்து இது வேணாம் அது வேணானுமா, போதும் எனக்கு, நீ எங்கே சபைக்கு போகிறேன்னுவான். வேறு சொல்ல, அது ஒன்று போதும், காலையில் எங்கே சபைக்கு போயிட்டேன், சரி பார்த்துக்கொள்ளலாம், என்ன பண்ண முடியும், நமக்கு தான் மெச்சூரிட்டி இருக்கணும் ஊழிய பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியும். அதனால் கொடுக்குறப்போ என்ன ஆகுனாக்கா ராஜ்யத்துக்குள்ளே வந்தப்போ இது பெருசாக இல்லை. இதில் நம்மளுக்கு பெரிய ஒரு திருப்தி எங்கே வருதுனாக்கா இதில் வந்துடும். யூ வில் கெட் மோர் இன் டு த வேர்ட். இதைத்தான் மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் எடுத்து உரைத்த சத்தியம் சாதாரண சத்தியம் தான். அது கொஞ்சம் தான் டச் பண்ணேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 2.5 மணி நேரம் கூட இருக்கும். காலைல 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1 மணி நேரம் ஆகிருக்கும் குறைஞ்சபட்சம். ராஜ்யத்தின் 2-3 காரியம் தான் பார்த்தோம். அப்புறம் இதனால் வந்த விளைவு, அநீதிக்காரர்கள் சொல்கிறது இல்லையா, நீதிக்கு அதனால் வர விளைவுகள்லாம் நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். அந்நியுகத்தில் பெண் எடுத்தால் பிள்ளை கல்யாணம் பண்ணால் என்னென்ன நடக்கணும்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யூடியூப்பில் இருக்க பார்த்துக்கோங்க. ஆனால் ராஜ்யம் இது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது. இதெல்லாம் ஓவர் நைட்டு மேட்ராக இது இல்லை மயக்க மருந்து கொடுத்து கல்யாணம் பண்ணுற விஷயமா சொல்லுங்கள். இது எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இந்த விஷயம் சம்பவங்கள் அரங்கேறுது. அதுக்கெல்லாம் ராஜ்யம் அங்கீகாரத்தை கொடுக்காது. சபையில் நடக்கலாம், கட்டடத்தில் நடக்குது, அவ்வளோதான். நம்ம போட்டுக்கலாம் இந்த காரியம் கத்தல வந்தது. இது பொல்லாப்பாக இருக்குன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. விளைவுகள், கிரியைகள், ஒவ்வொரு இன்சிடென்ட்லும் பார்த்தீங்கன்னாக்கா கிரியைகள் கர்த்தருக்கு நமக்கு சமர்ப்பிச்சுட்டே வரணும். ராஜ்யத்தை பேச்சே எடுபடா, தோத்தா கிடையாது. தோல்வியான ஜனங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க, அங்கே இல்லை, இடம் இல்லை. அது எப்படி அது ஆச்சுன்னா அந்த ஸ்டோரியெல்லாம் இங்கேயே வச்சுக்கோ. ஜெயிச்சாதான் அங்கீகாரமே, தோல்வியானவர்களுக்கு அங்கீகாரமே கிடையாது. ஜெயம் கொள்ளுகிறேனோ அவன் தான். கிரியைகளே பார்ப்பேன், ஜெயத்தை பார்ப்பேன், குறைகளை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் ஜெயம் அதிகமாக இருக்கணும். நம்ம கேட்டுக்கணும், தோத்தியா ஜெயிச்சியா, ஏன் மனசாட்சியாக தான் தோத்தமாக ஜெயிச்சோம். இதில் ஜாதி கீதி எல்லாம் அடிபட்டுரும், பொருளாதார ஏற்றத்தான் எல்லாம் அடிபட்டுரும். இது தனித்தனியாக பேசினா சுவாரஸ்யமாக இருக்கும், வைரலாக இருக்கும், டாபிக் கேட்குறதுக்கு கம்ஃபர்டிங்காக இருக்கும். பாரு, நமக்காக ஒருத்தர் எழுப்பப்பட்டிருக்காரு. ஜாதி சங்க தலைவராக நான் ஏன் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறப்ப அதெல்லாம் கிடையாது. தோத்தமா ஜெயிச்சம்மா, எப்படி தோத்தோம், இதோ விட்டு உட்காந்துருக்குறோம் இல்லையா. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன், அதெல்லாம் இங்கே செல்லாத ராஜ்யத்தில். உன் பிள்ளைகள் என்னாச்சு, உன் சபை என்னாச்சுன்னு கத்த கேட்க மாட்டார். பிள்ளைகள் என்னாச்சு, உன் விசுவாசம் என்னாச்சு, வீட்டார் ரட்சிக்கப்படலைன்னா உன் விசுவாசம் என்னாச்சு. ஊழியம் செய்கிறதுனால கத்தர் மெச்சுக்கொள்வார்ல. மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மெயின்டைன் அ ஃபேமிலி ஆஸ் அ மினிஸ்டர். இதுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போது ஏதாவது இப்படி அப்படி நவர முடியுமா? பணம் வந்தாலும் சொல்கிறேன், அது எவ்வளோ ஒரு பொட்டச்சி வந்தாலும், எவ்வளோ ஒரு ஆணரகம் வந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் சொல்கிறேன். இது இந்த மாதிரியெல்லாம் வர்றப்போ அந்த ஏரியாலே இருக்கக்கூடாது. நம்ம அதாவது அந்த விசினிட்டிலே இருக்கக்கூடாது. தாராளம் நம்ம மறைத்து கொள்ளணும். பயந்து அதெல்லாம் சொல்ல, நான் காத்து கொள்றதுக்காக சொல்கிறேன். தாவீது சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ண நம்பர் 1. சம்பவத்துக்கு முன்னாடி சந்தர்ப்பம் கிரியேட் பண்ணுறது நம்பர் 1. அது தாவீது தான். இப்போ நான் தான் என்ன பண்ணியிருப்பேன், எதை யோசிச்சு பார்த்தேன், லாஸ்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த அபிகாயில் வந்தோன்னே நான் சொல்லியிருப்பேன், அபிகாயில் அழகாக இருக்குது, சாப்பாடுன்னு பிடிச்சிச்சு, பிடிச்சதும் செத்துட்டான். இது யார் இது கூட வரா, இதெல்லாம் கூட்டு வராத, இது பாரு ஒன்று தேடி யாரும் வந்தாலும் ஆனால் பெரிய பிரச்சனையாகும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்த டைம் ஆஃப் பொசசிவ் நேச்சரில் தாவீது இது நம்ம ஸ்டைல். தாவீது என்ன பண்ணார், இது யார், இவ்வளோ அரசே கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அந்த பொருட்டில் சேர்க்க மாட்டாங்களே, அதான் எனக்கு கொடுக்குற ஸ்தானத்தை இவளுக்கும் கொடுத்தா, அப்படியா, உனக்கு ஆட்சேபில் என்னன்னா சரி. தாவீது ஸ்டைல். அபிநவம் கூட வந்தது சொல்கிறேன் நான்.
அபினவன்றது 100 பொண்ணு, 100 பொம்பளை, அக்கா அக்கா தங்கச்சி மாதிரி பழகிருக்குதுங்க. அவர் பார்த்தாரே ஒரு பார்வைன்ட்டு இதை போய் சொல்ல, அது அப்படியே சரி. அபிகாயில் இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அப்னோவாம் எப்படி வந்துச்சு? கோபமே வராது தாவீதுக்கு. பொம்பளைங்கிட்ட கோபம் வராது. நம்ம ஆளுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பொண்டாட்டிட்டு தான் கோவப்படுறது. பலதை வச்சு மெயின்டைன் பண்ணுறோம், கரெக்டாக போயிட்டான். இந்த ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ணுறோம், ஊர்படாமல் போயிடலாம். அதுக்கு சொல்ல வரேன். தாவீது தான் இதுக்கேற்ற மனுஷன் சொன்னார் பாருங்க. இது கோபம் வந்து நிறைய பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். அபிகாயில் அப்படின்னு நம்ம விட்ருங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? யாரும் வரக்கூடாது, முன்னதான் பார்த்தேன், உன்னதான் நேசித்தேன், உன்னதான். தாவீதோடைய பொறுமைக்கு பின்னாடி ஒன்று பின்னாடியே வருது. அபினவம் வருது. சவுல் டென்ஷன் ஆகிட்டான். பிடபாவை கூட்டு வனாந்தட்டு விட்டான். இங்கே 2 பொட்டச்சு கல்யாணம் பண்ணிட்டான்டா. இதுனா அடங்கவே மாட்டானா இவன். நீ அவனுக்கு கல்யாணம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கொண்டு போய் அவளை கல்யாணம் வச்சான். மீகால் என்ன சொல்கிறது? ஆனால் அப்புறம் வந்து பெலிஸ்தர்கள் தூக்கின்னு போயிட்டாங்க. அப்புறம் போய் மீட்டு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த காலத்தில் அக்செப்டட், இப்போ ரிஜெக்டட். ராஜ்யம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆனால் சொல்கிறது வந்து பொறுமைக்காக சொல்கிறேன். ஒருத்தரை கையாளுற பொழுது, ஒருத்தர்கிட்ட சம்பாஷிக்கிற பொழுது எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்க தாவீது. என் தகப்பனே, உங்கள் ஜீவன் எனக்கு பிரியமாக இருந்த போல் என் ஜீவன் உங்கள் பிரியமாக இருக்கட்டும். மாமியார் சாவனம் ஆண்டவரே அல்லேலூயா அப்படின்னா நம்ம ஜபத்துக்கும் தாவீது அப்படியே மாட்டியிருக்கு, கத்தி மலையில் மாட்டியிருக்கு. இப்போ கிளவி வந்து குளிக்கிறவங்களோட ஸ்டேஜ் இருக்குது. இப்போ என்னை பிடிக்கலாம் செத்துரும். கை கொடுப்பேன்னா என்ன செய்வேன்? இப்போ ஜீவன் என் கையில் நின்று எடுத்துக்கிறேன்னா, அவர் கையில் அவர் ஜீவன் இருக்குது எடுத்துக்கிறதா, அது என்னை தள்ளி விட்டு போடும். இந்த மாதிரிலாம் பண்ணா எல்லாம் நடைமுறையில் கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்தா, அந்த மனுஷனை கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவர்னு சொன்னதில் நிறைய நீதிகள் அந்த மனுஷங்கிட்ட இருக்குது. எக்ஸப்ட் திஸ் பத்சேபா மேட்ரு. அதுதான் அவரும் சொல்கிறார். இது ஒன்று தான் இப்போ அவங்ககிட்ட பிரச்சனை. மற்ற நீதி நிறைய இருக்குது உங்கள்கிட்ட. தேவ நீதி உன்ட்ட, ராஜ்யத்துக்குரிய நீதி நிறைய இருக்குது. அதுதான் இங்கே லேக் ஆகுது. நம்ம நீதியெல்லாம் ஹையஸ்ட்டு. இது வந்து நான் தசம் வாங்கி கொடுத்துட்டேன். இவ்வளோ யூடியூப் வியூவர்ஸுக்கு அப்புறமும் நான் கொடுத்துருக்குறேன். நான் உபவாசம் கொடுத்துக்க வந்துட்டேன். ஆன்லைன் உபவாசம் அதுலேயும் கலந்துக்கிறேன், ஆஃப்லைன்லேயும் கலந்துக்கிறேன், ஜெபிக்கிறேன். இது பரிசை ஆவியில் தான் இருக்கே தவிர பரிசுத்தாவிக்குள்ளே வரல. இதை தான் பரிசைன்னு சொன்னான். இவன் நீதிமானம் ஆக்கப்படாமலே போயிட்டான். உள்ளே வரப்போ நீதிமானம் அதெல்லாம் போகிறப்போ லிஸ்ட்லேயே வரல இவன் பேர். ஆயக்காரன் நீதிமானம் ஆக்கப்பட்டோன்னா போகிறான். இப்போ ராஜ்யம் இப்படி தான் பார்க்க. ராஜ்யம் நீங்கள் ராஜ்யத்தை விட்டு விலகவே முடியாது. ஒன் சென்டர்ட் யூ கேனாட் கோ அவுட். வேறு பிரசங்கம் செட் ஆகாது. ஆசீர்வாதம் கிருபை எல்லாம் நம்ம தவறாக சொல்ல, எல்லாம் தேவை நமக்கு. ஆனால் இங்கே தான் கருவே இருக்குது. கருவூலம் ட்ரெஷரி இஸ் இயர். இது ராஜ்யம் சம்மந்தப்பட்டது தெரிஞ்சாதான் வருக, இல்லைன்னா இல்லை. கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீ சொன்னதே சொன்னேன், ஆசீர்வதியும் அற்புதங்கள் செய்யும். 2 ஆராதனை எங்களோடு கூட இருந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். பார்த்து நிரம்பி வழியை கத்த கிருபை செய்தீர். மட்டுமா எங்களை காத்தீர். இந்த மாதத்திலே ஆண்டவரே தேவ சமூகத்தில் துவங்கின மாதத்தில் பெரிய திருப்பு முனை உண்டு பண்ணும். கத்த சொல்ல எதிர்பாராத பொருளாதார ஆசீர்வாதம் வாழ்க்கையின் கதவை தட்டப்போகிறது. தேவர் இறங்கும் ஆசீர்வாதம் இயேசுவை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முளைப்பட்ட நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகல வாலை மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் சதாகாலம் சொல்லப்போம் இருப்பதாக. ஆமென். ஆமென்.